நீரை கணிய பும்மோடவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிவே கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகவனவினை கடிதேவும் மதியம் வைத்திடும் மரன் மகன் மற்பொரு தீரல் புயன் மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே தமிழடைவினை முற்படுகின்றன் முற்பட எழுதிய முப்போனே முப்புறம் எரிசு காட்சிவனோடு ரதம் வச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்போன அதனிடைமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமா என்றாயும் என அருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீத்தனையால் தந்தா கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே கொடியர்கோன் கொடித்த கொடியர்கோன்கள் போற்றி ஆளுமிசை கல்வித பிரான் இந்த வீரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் அண்டண்டர் பதம் போற்றி ஒளிவழி திருவாதவரது திருத்தால் போற்றி எல்லாம் வல்ல சிவகாமி மேம்பாளுடனாகிய வள்ளல் வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் இன்று காரைக்கால் அம்மையார் குரு பூஜையை முன்னிட்டு அம்மையாரை பற்றி பேசுவதற்கு திருவருளும் குருவருளும் அடியார் அருளும் கொட்டியது. இடர் கலையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறி வணியாரேனும் சுடர் உருவில் எந்தரா கோலத்தி எரியாடும் எம்மானார்க்கு அன்பு அறாது என் நெஞ்சு அவர்க்கு என்று அம்மையார் அவர்கள் கூறுகின்றார்கள். பெருமானே, என்னுடைய இடரை நீ கலைக்காவிட்டாலும் பரவாயில்லை. இடர் என்பது துன்பம். துன்பம் இந்த காலத்துல நாம என்ன செய்ய மாட்டோம்னா, பெரும்பாலும் அதை பற்றியே நினைத்து நினைத்து அந்த துன்பம் எப்படி வந்துச்சு, இவன் இப்படி நம்மளை பேசிட்டானே அப்படின்னு அதை பற்றியே நினைத்து நினைத்து என்ன பண்ணுவோம், அதை பற்றியே சிந்தனையாவே இருப்போம். ஒருத்தர் ஏதாவது ஏசிட்டாலும் சரி, இல்ல நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, அதை பற்றிய சிந்தனையோடே இருக்கும். அப்படி நினைத்தா என்ன செய்ய முடியாது, இறைவனை நினைக்க முடியாது. கஷ்டம் வந்தா என்ன செய்ய முடியாது, இறைவனை ஆழ்ந்து நினைக்க முடியாது. அந்த கஷ்டத்தை பற்றியே நினைப்பவர்களுடைய இறைவனை நினைப்பதற்கான வாய்ப்பு இருக்காது. அதனால சொன்னாங்க அம்மையாரு, இடர் கலையாரேனும் பெருமானே, என்னுடைய துன்பத்தை கலைக்காவிட்டாலும் பரவாயில்லை. அதுலயும் ஞானசம்பந்த பெருமான் சொன்னாரு, இடரினும் தளரினும் எனது நோய் தொடரினும் உனகடல் தொழுது எழுது கடல்களில் அமுதொடு கலந்த நெஞ்சை விடரில் அடக்கிய வேதியனே, இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையே, அதுவோ உனக்கு இன்னர்கள் ஆவடுகிற அரணே என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்றேன். அப்படி எல்லாரும் எழுந்ததுக்கு அப்புறம் தொழுவாங்க. ஞானசம்பந்தர் என்ன பண்ணாரு, தொழுது எழுதுவேன் அப்படின்னாரு. அப்ப எந்த நிலையிலும் சிவபெருமானை பற்றிய நினைவு. அப்ப உறங்கும் போது கூட சாமி சிந்தனையோடு உறங்குகின்றான். தொழுது எழுவேன் இடரினும் தளரினும், துன்பம் வந்தாலும் வராட்டினாலும், நான் தளர்ந்தாலும் துன்பம் வந்த காலத்திலும், எனதுரு நோய் தொடரினும் உனகடல் தொழுதெழுவேன் தொடரும், அதை தொடர்ந்து வந்தாலும் சரி, நான் ஒன்னும் விடுற மாதிரி இல்லை, சாமியுடைய திருவடிய விடுற மாதிரி. எல்லா அருளாளர்களுமே சாமி கிட்ட கேட்க ஒன்று எதுன்னா, அந்த இடையறாத அன்பு. மாணிக்கவாச பெருமானும் பாடல்ல, நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தை புகழ்ந்துடுவா மிக பெரிதும் விரைகின்றேன் நாடகச்சியின் நடிக்குன்றே இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தை என்று உருகத்தந்தொல்லியம் உடையானே என்று கூட மாணிக்கவாச பெருமானு சொல்றார். இடரினும் தளரினும் எனது நோய் தொடரினும் உனகடல் தொழுதெழுவே கடல் தண்ணில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியன். நஞ்சை மிடரில் அடக்கிய வேதனாக இருக்கக்கூடிய பெருமானே, உன்னை தொழுது எழுவேன் அப்படின்னாரு. எந்த நிலையிலும், இடர் வந்த காலத்திலும் இடர் இல்லாத காலத்திலும் எப்போதும் உன்னை தொழுது எழுது கொண்டே இருப்பேன் என்று ஞானசம்பந்த பெருமானும் கூறுகின்றார். அதே உடைய அம்மையாரும் இடர் கலையாரேனும்
எமக்கு இறங்காரேனும், எனக்கு இறங்கி வந்து ஐயோ பாவம் அப்படின்னு வந்து எனக்கு நீ அருள் செய்யாட்டாலும் பரவாயில்ல சாமி, என்னுடைய துன்பத்தை கலைக்காட்டாலும் பரவாயில்ல, எனக்காக நீ வந்து என்னை வந்து அருள் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, இறங்கி வந்து அருள் செய்வது என்பது என்னன்னா சாமியுடைய மிகப்பெரிய கருணை. எல்லா உயிருக்கும் பாரபட்சமின்றி ஒரே நுண்ணுடம்பு தான் இறைவன் கொடுக்குறாரு. யாருக்கும் இவங்க உயர்ந்தவங்க அவங்க தாழ்ந்தவங்க, இது நன்மை செஞ்சிருக்கு இது தீமை செஞ்சிருக்கு அப்படிலாம் பாக்குறது இல்லை. எல்லா உயிர்களுக்குமே ஒரே போல கருணையை தான் இறைவன் செலுத்துகின்றார். அவருடைய கருணைக்கு எல்லையே கிடையாது. எல்லை இல்லைனின் கருணை எம்பிரான் ஏது கொண்டு நான் ஏது செய்திருந்தேன் என்று கூட அருளாளர்கள் சொல்கிறார். என்னுடைய உருவமே என்னன்னா கருணை தான். கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடிய அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திரு சிற்றம்பலத்தில் நின்று பொற்புடம் நலம் செய்கின்ற பூங்கலல் போற்றியது கூட நமது சேக்கிழார் சுவாமிகளும் கூறுகின்றார். அப்படி பெருமான் எப்படி என்று கேட்டால் அவன் கருணையே வடிவான். நீங்க பேசலாம் வெரி குட். சரி, கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமான். அப்படி கருணையே வடிவாகிய இறைவன் எல்லா உயிர்களுக்கும் ஒரே அருளைத்தான் செய்கின்றான். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம், 5 நிமிஷம் தான். அப்படி இடர் கலையாரேனும் எமக்கு இறங்காரேனும், எனக்கு நீ இறங்கி வந்து அருள் செய்யாட்டாலும் அவர் இறங்கிதான் வந்து அருள் செய்யறாரு. அவர் எந்த உயிரையும் விடுறதில்லை. எல்லா உயிருக்கும் பாரபட்சமின்றி அருள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா அம்மையா என்ன சொல்றாங்க இந்த இடத்துல, எமக்கு இறங்கி வந்து அருள் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை அப்படிங்கிறாங்க. ஏனென்றால் அந்தந்த உயிர் செய்த வினைக்கு தகுந்தவாறு சில துன்பங்களையும் வேற என்ன செய்யும், துன்பத்தை அனுபவிக்கும். வினை பயன் காரணமாக இறைவனுடைய கருணை இல்லை என்று நினைக்கும். ஏதாவது ஒரு துன்பம் வந்துச்சுன்னா இறைவன் என்னைய கண் திறந்து பார்க்கவே மாட்டேங்காரு அப்படிங்கிறாங்கல்ல. அதெல்லாம் என்ன காரணம்னா அவங்க செய்த வினை காரணமாக துன்பத்தை அனுபவிக்கிறாங்க. ஆனா யார் மேல பழி போடுறாங்கன்னா இறைவன் மேல பழி போடுறாங்க. அவனுக்கு கருணை மிக அதிகம். ஆனா இந்த உயிர்களுக்கு எப்படியாவது அருள் செய்ய வேண்டும் என்கின்ற திறம் தான் இறைவனிடம் இருக்குமே தவிர வேற எதுவும் இருக்காது. அதனால இந்த இடத்துல சொல்றாரு, நான் வினைப்பெயன் காரணமாக, பெருமானே என்னுடைய வினைப்பெயன் காரணமாக நீ எனக்கு இறங்கி வந்து அருள் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, இடர் கலையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் சுடர் உருவில், இவனே எனக்கு இப்படி போ அப்படி போன்னு ஒரு நல்ல பாதையை காட்டாட்டினாலும் பரவாயில்ல அப்படின்னு அம்மையார் என்ன சொன்னாங்க, படரும் நெறி பணியாரேனும், இது இந்த பாதையில போனா நீ நல்ல பாதையில போலாம், இப்படி போ அப்படி போன்னு ஒரு நெறியை காட்டாட்டினாலும் பரவாயில்ல, பெருமானே என்னுடைய அன்பு முழுவதும் யாருக்கு, உனக்கு. இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்று உருக தந்தல்யும் உடையானே, இடர்களையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறிவணியாரேனும் சுடர் உருவில், சுடர் உருவாக இருக்கக்கூடிய பெருமான் என்பதா கோலத்து எரியாடும் எம்மானாருக்கு, அப்படியே நெருப்புல நடனமாடக்கூடிய பெருமான் நம்ம சிவபெருமான். எரியாடும் எம்மானாருக்கு அன்பு அறாது என் நெஞ்சு அவருக்கு, எப்போதுமே என்னுடைய அன்பு சிறிதும் குறைவுபடாது. பெருமானே உன்மேல் வைத்திருக்கின்ற அன்பு கொஞ்சம் கூட, இந்த அன்பு வருவதற்கு அவங்க எத்தனை பிறவியில தவம் செஞ்சிருக்கணும் யோசிச்சு பாருங்க. சிவபெருமான் மேல இந்த பிறவில நமக்கு அன்பு வருதுன்னா ஏற்கனவே நம்ம பண்டை பிறவில இறைவன்பால் கொண்ட அன்பு தான் நமக்கு இந்த பிறவில சிவபெருமானை பூசிக்கக்கூடிய நிலை நமக்கு வந்திருக்கின்றது என்பதை மறந்துடக்கூடாது. வேறு பிறவி இல்ல, முதல்ல ஒரு புஷ்பத்தை சாத்தி வழிபாடு பண்ணியிருப்போம், அப்புறம் பணி செய்து சில காலங்கள், அடுத்து எத்தனையோ பிறவியில பணி செய்து எத்தனையோ பிறவியில பூசித்து சிவபூஜை எடுத்தாலும் கூட பிறகு வரத்தான் செய்யும். ஆனால் அதுல பக்குவம் வந்து, சிவபூஜையில மிகுந்த பக்குவம் வந்து அதுல ஆழ்ந்து அன்பு செலுத்தி பரிபக்குவம் ஆனதுக்கு அப்புறம் தான் பிறவி கட்டாகும். அது வரைக்கும் பிறவி வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த அளவுக்கு பூசையில நம்ம அதிக கவனம் செலுத்தணும். அத பட்டினத்தரன் சொல்றாரு, அரண் பூசா நேசமும் அடியாறு உறவும் தவிர வேறு பயனுள்ளதோ அப்படிங்கிறார். புரியுதா உங்களுக்கு? அரண் பூசா நேசம்னா என்னது? சிவபூஜையில மிகுந்த ஆர்வம் இருக்கணும், நேசம் இருக்கணும், அன்பு இருக்கணும். இருந்தாலும் அது ஒன்றும், ரெண்டாவது அடியார்களுடைய உறவும். இந்த ரெண்டு இருந்தா தான் நாம என்ன செய்ய முடியும், இந்த பிறவியிலிருந்து
தப்ப முடியும் என்பதற்காக அத பட்டினத்தார் எப்படி சொல்றாரு, அடியார் அரண் பூசா நேசமும் அடியார் உறவும் தவிர வேறு பயன் உள்ளது, வேற பயன் எதுவுமே கிடையாது. இந்த உலகத்துக்கு வந்தாச்சுன்னா சிவ பூஜை பண்ணணும், அடியார் நடுவுல எப்பயுமே இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இது ரெண்டையும் விட்டாச்சுன்னா இந்த பிறவி வீணாகிவிடும். அப்படி அப்படிப்பட்ட இந்த இடத்துல காரைக்கிழமையர் சொல்றாங்க, இடர் கலையாரேனும் எவருக்கு இறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் சுடர் உருவில் என்பதா கோலத்து எரியாடும் எம்மானாருக்கு அன்பு அறாது என் நெஞ்சு அவருக்கு. என் நெஞ்சு யாருக்கு? எங்க சிவபெருமானுக்கு தான் அப்படின்னு நம்ம யாரும் சொன்னாங்க. அப்ப எப்படி ஒரு அன்பு இருந்ததுன்னா, இந்த அளவுக்கு சொல்லக்கூடிய தகுதி இருந்ததுன்னா, அப்ப எத்தனை பிறவிகள்ல சிவபெருமானை பூசித்து பூசித்து அவர்கள் வழிபாடு செய்திருப்பார்கள் என்று நம்ம பார்க்கணும். அந்த அளவுக்கு சாமி மேல அன்பு. இப்ப நமக்கு அந்த மாதிரி அன்பு வருமா அப்படின்னா வரும். எப்படி வரும் அப்படின்னா, சிவ பூஜையில நேசம் வச்சு அடியார் நடுவுல ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரெண்டும் செய்து கொண்டே இருந்தால் கண்டிப்பா என்ன வரும்? இறைவன் மேல் நமக்கு அன்பு மிகுதியாக வரும். அருளாளர்கள் சொன்ன வழி நடந்தால் நமக்கு கண்டிப்பாக ஈசன் மேல் நமக்கு அன்பு வந்துவிடும். அவங்க அந்த அளவுக்கு உரைப்பு. சிவபெருமானை தவிர கனவுல கூட வேற எதையும் நினைக்க மாட்டாங்க காரைக்கிழமைய. ஒன்றே நினைத்திருந்தேன், ஒன்றே துணிந்து ஒளிந்தேன், ஒன்றே என் உள்ளத்தின் உள் அடைத்தேன், ஒன்றே தான் கங்கையான் திங்கள் கதிர்முடியான் பொங்கொழித்தேன் அங்கிருக்கு ஆளாம் அதுன்னு கூட அற்புத திருவந்தாதியில சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரே பொருள், ஒன்றே பதி. அந்த ஒரு பொருள் சிவத்தை தவிர வேற எதையுமே அவங்க சிந்திக்கிறதே கிடையாது. அம்மையார் காலையில எழுந்திரிச்சதுமே நம்ம என்ன பார்ப்போம்? சூரியன் உதிச்சிருச்சாங்க, நமக்கு சூரியன் தான் தெரியும். அவங்களுக்கு என்ன தெரியுது? சாமியோட செஞ்சடை தெரியுமா? அந்த செக்கச்சவேன்னு உதிக்கிற அந்த சூரியனுடைய அந்த இது கதிரொளி சிவபெருமானுடைய செஞ்சடை பரவி இருக்கின்றதே என்று நினைப்பார்கள் காரைக்காலம். அந்த அளவுக்கு அவர்களுடைய எதை பார்த்தாலும் சிவமாக பார்த்தல். அது அவங்க ஞானிகள். நாம இன்னும் அப்படியே இருக்கோம், இன்னும் மனிதராகவே இருக்கோம். இன்னும் அந்த பக்குவத்தை நம்ம என்ன ஏன் அடையல அப்படின்னா, எதிரையும் நம்ம சிவத்தை பார்க்காத காரணத்தினால் நாம மனிதராகவே இருக்கின்றோம். அவர்கள் எல்லா இடத்திலும் பார்க்கும் இடமெல்லாம் எங்கும் நீக்கம் வர நிற்கின்ற பரிபூரணந்தமாக ஈசனை பார்க்கின்ற காரணத்தினால் அவங்களெல்லாம் நாயன்மார்களாக இருக்கின்றனர். எல்லாத்திலையும் பார்த்தாங்க. அவர் அறிவாற்றல் என்ன பண்ணாரு? பூமியில எங்கும் இருக்கின்ற இறைவன் இந்த பூமியிலும் இருப்பார். மாவடு கீழே வந்துருச்சு, இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என் ஊட்டியை அறுத்துடன் அறுவாள் எடுத்தாரு. உடனே சாமி சாப்பிட்டேன்ப்பா, கவலைப்படாதப்பா, அறுத்துறாதப்பான்னு கையை தடுத்துட்டாரு சாமி அறிவாட்டம். அப்ப எந்த அளவுக்கு அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க பாருங்க. எல்லா இடத்துலயும் ஈசனை பாக்குறாங்க, பூமிக்குள்ள சாமி இருக்காரு, எல்லா இடத்துலயும் அவன் விளங்கி தோன்றுகின்றான் அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்கு. அப்படிதான் ஞானிகள் எல்லாம் பார்ப்பார்கள். இடர் கலையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் சுடர் உருவில் என்பரா கோலத்து எரியாடும் எம்மானார்க்கு அன்பு அறாது என் நெஞ்சு அவருக்கு என்று மிக அற்புதமாக இந்த பாடலில் நமது அம்மையார் அவர்கள் கூறுகின்றார்கள். அருமையான பாட்டு. எந்த பாட்டுல வரும் கேட்கீங்களா? அற்புத திரு அந்த இத வருகின்ற ஒரு பாடல், அற்புதமான பாடல். இந்த பாட்டை விட்டுறாதீங்க. பூஜையின் முடிவுல கூட இந்த பாட்டை பாடலாம். எப்படி அன்றே இந்த நாவியும் உடலும் உடைமை எல்லாமும் ஒன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றொரு இடையூர் எனக்குண்டோ எந்தோல் முக்கன் எம்மானே என்று பூஜையின் முடிவுல நீங்க சொல்றீங்களோ, பூசையும் பூசைக்கேற்ற பொருள்களும் பூசை செய்யும் நேசனும் பூசை கொண்டு நியதியில் பேரும் நல்கும் ஈசனும் ஆகி பூசை யான் செய்தேன் என்னும் என் போத வாசனை அதுவும் ஆகிய மறைமுதல் அடிகள் போற்று என்று பூசையின் முடிவில் சொல்கின்றீர்களோ, அடுத்து கல்லாப்படையும் கருதாப்படையும் கசிந்துருகின் இல்லாப்படையும் நினையாப்படையும் என் ஐந்தெழுத்தை சொல்லாப்படையும் துதியாப்படையும் தொலாப்படையும் எல்லாப்படையும் பொறுத்து அருள்வாய் கட்சி ஏகம்பனே என்று பூசையின் முடிவில் நீங்கள் சொல்கின்றீர்களோ, அதே போல இதையும் இந்த பாட்டையும் நீ என்ன பண்ணலாம்? சிவபூஜையினுடைய முடிவில் இடர் கலையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் சுடர் உருவில் என்பதா கோலத்து எரியாடும் எம்மானார்க்கு அன்பு அறாது என் நெஞ்சு அவருக்கு என்று இதையும் பூஜை முடிவுல நாம இந்த பாடலை பாடலாம் என்று சொல்லி இப்ப நம்ம கதைக்குள்ள போயிட போறோம். காரைக்கால் அம்மையாருடைய வரலாற்றை நாம் பார்க்கும் பொழுது, துறைமுகப்பட்டினம், துறைமுகப்பட்டினத்தில் அங்கே வணிகர்கள் நிறைய
அந்த வணிகர் குலத்தில் தனதத்தன் என்கின்ற ஒரு வணிகர் இருந்தார். அவர் எப்பொழுதுமே இங்கிருந்து அயல்நாட்டிற்கு ஏற்றுமதி செய்வதும் அங்கிருந்து வரக்கூடிய பொருட்களை இறக்குமதி செய்வதும் போன்ற வணிகத்தையும் செய்து கொண்டிருந்தார். மிகுந்த செல்வந்தராக இருந்தார். அவர் பேர் என்ன சொன்னேன்? தனதத். அந்த அம்மா பேரு தர்மவதி. இருவருக்கும் ரொம்ப நாளா குழந்தையே இல்லை. இந்த குழந்தை பாக்கியெல்லாம் யாரு கொடுக்க முடியும்? சிவபெருமான் தான் கொடுக்க முடியும். எல்லாருக்கும் உடனே என்ன செஞ்சிடாது, கிடைக்கிற. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் முடிச்சதுமே முதல்ல என்ன கேட்பாங்க அப்படின்னா, என்னங்க கல்யாணம் முடிச்சு எத்தனை மாசம் ஆச்சு, குழந்தை பாக்கியம் ஏதாவது, அவங்க ரொம்ப மனம் வருத்தப்படுவாங்கிறது தெரியாது. ஆனா என்ன செய்வாங்க, ஒரே அதை பத்தி கட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு மிகுந்த வருத்தம், ரொம்ப நாளா குழந்தை இல்லையேங்கிற அந்த மிகுந்த வருத்தம். பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோடீஸ்வரர்களுக்கு குழந்தை கொஞ்சம் லேட்டா தான் கிடைக்கும். அவங்க மிகுந்த தவம் செஞ்சதுக்கு அப்புறம் தான், இந்த பிராய்ச்சித்தம்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு குழந்தையே பிறக்கும் பொதுவா. ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் இந்த உலகத்துல ஏதாவது ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கும். அதுல செல்வந்தர்களுக்கு என்ன குறை அப்படின்னா, இந்த குழந்தை பாக்கியம் பெரும்பாலும் நிறைய கோடீஸ்வரர்களுக்கு பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அநாத ஆசிரமத்துல போய் இந்த குழந்தைகள் எல்லாம் தத்தெடுத்து வளர்ப்பாங்க. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு செல்வந்தர் இருக்காரு, மிகுந்த செல்வந்தர், கிட்டத்தட்ட கோடீஸ்வரன் கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு கோடீஸ்வரன். அவங்க என்ன பண்ணாங்க, இப்ப ரொம்ப நாளா குழந்தை இல்லைன்னு சொல்லி இப்ப போய் அநாத ஆசிரமத்துல போய் ஒரு குழந்தை எடுத்து வந்து கொஞ்ச தூரம் வளர்த்துட்டாங்க. வளர்த்து அந்த பையன் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கான். அந்த அளவுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதனால இப்படி எடுத்து அவங்க வளர்க்குறாங்க. யாராருக்கு அவரவருக்கு செய்த வினைக்கு தகுந்தவாறு சிவபெருமான் ஒரு குறையை அவர்களுக்கு வைக்கின்றார். அதுவும் அவங்க வினைப்பயனை எடுத்து ஊட்டுகின்றார். அதுதான் உண்மை. அவங்க செய்த வினைப்பயனை எடுத்து ஊட்டும் போது நமக்கு என்னதான் வருது, அது துன்பமா நமக்கு தெரியுது. ஆனா இறைவன் என்ன செய்யறாரு அப்படின்னா, நன்மைதான் செய்யறாரு. இந்த இந்த பிறவில இவனுக்கு கொடுக்க கூடாது, கொடுத்தா அவன் துன்பம் அடைவான்னு சொல்லி சாமி குழந்தை கொடுக்காம இருப்பாரு. நம்ம வழிய போய் நாம என்ன செய்யக்கூடாது, இறைவன் அதை கொடுன்னு கேட்கக்கூடாது. இல்லைன்னா இல்லதான், இருக்குன்னா இருக்குதான். சில பேருக்கு ஒரு குழந்தை கேட்பாங்க, 2 குழந்தை கிடைக்கும், 2 குழந்தை கிடைக்கும். சில பேர் எனக்கு ஒரு 2 குழந்தை பிறந்தா ரொம்ப நல்லா இருக்குமாங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை தான் கிடைக்கும். சில பேர் ஆண் குழந்தை கேட்பாங்க, பெண் குழந்தை கிடைக்கும். சில பேருக்கு பெண் குழந்தை கேட்பாங்க, ஆண் குழந்தை கிடைக்கும். அப்படிலாம் இருக்கு பாருங்க, பார்த்தீங்களா? அவங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. இப்படிலாம் அவருக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளா குழந்தை இல்லாம 2 குழந்தைய பிறக்கும். ஒரு வருஷம் இல்லைன்னு சொல்லி மறு வருஷம் சேர்த்து மாத்தி சாமி என்ன செய்வாரு, 2 குழந்தைய கொடுத்துரு. இந்த மாதிரி எல்லாம் சிறப்புகள். சரி, இப்படி வெகு நாள்களாக அவர்களுக்கு தனதத்தனுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. சிவபெருமானை எண்ணி அவர்கள் வழிபாடு செய்தார்கள். வழிபாடு செய்த அந்த காரணத்தினால் பண்டை பெருவில் செய்த அந்த பூர்வஜன்ம புண்ணியத்தையும் வைத்து சிவபெருமான் அவர்களுக்கு ஒரு பெண் மகவை கொடுத்தார். பெண் குழந்தை பிறந்தா ரொம்ப புண்ணியம் செஞ்சவங்கன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? நம்ம 63 நாயன்மார்களை நீங்க பெரும்பாலும் எடுத்துட்டீங்கன்னா நிறைய பேருக்கு பெண் குழந்தை தான் பிறந்திருக்கு, நிறைய பேருக்கு. அப்படி காரைக்கால் அம்மையார் அவர்கள் பிறப்பதற்கு முன் தனதத்தனுக்கும் தர்மவதிக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண்ணுக்கு என்ன பெயர் வைத்தார்கள் என்று சொன்னால் புனிதவதி என்று பெயர் வைத்தார். காரைக்கால் அம்மையாரோட இன்னொரு பேர் என்ன பேரு? புனிதவதி. சரி. புனிதவதி என்கின்ற நாமம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. புனிதவதி என்கின்ற நாமம் பக்த பஞ்சாட்சரம் என்று பெயர். குரு பஞ்சாட்சரம் என்றும் கூறுவார். சாமியுடைய பஞ்சாட்சரம் தூள பஞ்சாட்சரம், சூக்ம பஞ்சாட்சரம், அதிசூக்ம பஞ்சாட்சரம், காரண பஞ்சாட்சரம் என்று சொல்வதற்கிணங்க இது வந்து அடியார்களையும் குருவையும் சொல்லும் போது அது குரு பஞ்சாட்சரம் என்றும் பக்த பஞ்சாட்சரம் என்றும் அழைக்கப்படும். புனிதவதின்னு சொல்லியே எத்தனை பேர் மோச்சடைஞ்சிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? அவர் பரமதத்தனே அவர் இன்னொரு குழந்தைக்கு பேரு புனிதவதின்னு தான் வச்சிருக்கு. அந்த அளவுக்கு புனிதவதிங்கிற பேரு சிறப்புடையது. நம்ம நிறைய ருத்ராஜ மாலை போட்டுப்பாங்க. நம்ம ஐயா கணேசன் ஐயா அவங்க மகளுக்கு புனிதவதின்னு தான் வச்சிருக்காங்க. குமார் வெளியில அண்ணன் கொடுக்குறாங்கல்ல, அவங்க மக பேரு புனிதவதி. இப்படி நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா புனிதவதிங்கிற பேரு ரொம்ப சிறப்புடைய பேரு. அது பக்த பஞ்சாட்சரத்தோட சேர்வது. அதை கூறியே நாம் மோட்சத்தை அடைகின்ற அடியார்களும் உண்டு. அப்படிப்பட்ட திருநாமம் புனிதவதி புனிதவதி என்று அழைத்து திருவயதிலே அது பேசும்போதே அந்த குழந்தை என்ன பேசுனா சிவபெருமானுடைய நாமத்தை தான் பேசுனதான்.
பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல். அப்படி ஒரு சிறப்பு அம்மையார். எல்லாரும் பிறந்தா என்ன சொல்லுவாங்க? அம்மாமாங்க, இல்லைன்னா அப்பான்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுவும் இது பிறக்கும் போதே அம்மையப்பா தான் சொல்லியே பிறந்திருக்கு. அப்ப எந்த அளவுக்கு சிறப்பு பாருங்க. பிறந்ததுமே அந்த பிறந்ததுல இருந்து சொன்ன நாமம் எதுன்னா அந்த பாட்டுல சொல்றாங்க, பிறந்து மொழி பயின்ற. நான் பிறந்து நான் மொழி ஒன்று சொன்னேன் என்று சொன்னால் அது சிவபெருமானுடைய நாமமே என்று பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல். யார் மேல? சிவபெருமான் மேல. பின்னெல்லாம் காதல். திறந்து நின் சேவடியே சேர்ந்தேன் நிறம் திகழும் மைஞான்ற கண்டத்து வானோர் பெருமானே என் ஞான்று தீர்ப்பது இடர் அப்படின்னா. அப்ப எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பாருங்க. இப்ப பிறக்கிற குழந்தை எப்படி பிறகு நீங்களே யோசிச்சு பாருங்க. செல்போனை கையில கொடுத்தா சிரிக்கி, செல்போனை எடுத்தாச்சுன்னா அழக வைக்குது. இப்ப அப்படி குழந்தை ஆகி போச்சு. செல்போனை புதுசா வாங்கி கொடுக்காங்க குழந்தைக்கு. அப்ப எப்படி இருக்கும் பாருங்க. அது போட்டு உடைச்சிட்டா மறுபடியும் ஒரு புது செல்போன் வாங்கி கொடுக்காங்க. அப்படி நிலைமை ஆயிடுச்சு பாருங்க. செல்போன்ல ஏதாவது கார்ட்டூன் பழத்தை வச்சுக்கிட்டு சாப்பிடுறாங்க. அப்படி ஆகி போச்சு நிலைமை. எல்லார் வீட்லயுமே அப்படிதான் இருக்கு நிலைமை. சரி, அப்ப இந்த நிலையெல்லாம் என்ன செய்யணும்? கூடிய சீக்கிரத்துல அதெல்லாம் மாற வேண்டும். பிள்ளைகளுக்கு நாம என்ன செய்யணும்னா தேவாரத்தையும் திருவாசகத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். செல்போனை எடுத்து வாங்கி வைக்க வேண்டும். இந்திய தொலைக்காட்சிகள் போடும்போது அமர்த்தி வைக்க வேண்டும். இதெல்லாம் நாம என்ன செய்யறோம்? ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோம், இந்தடா டிவியை போடுறோம் அப்படின்னு மெனக்கிட்டு போட்டு கொடுத்து கையில ரிமோட்டை வேற கையில கொடுத்துறோம். அப்ப குழந்தை எப்படி வளரும் சொல்லுங்க பாப்போம். இப்ப அப்படி நிலைமை ஆயிடுச்சு. அப்படி அம்மையார் அவர்கள் நீதவதி என்கின்ற நாமத்தோடு பிறக்கும் போதே சிவபெருமானுடைய அந்த நாமத்தை பிறந்து மொழிபெயர்ந்த பின்னெல்லாம் காதல். சிவபெருமான் மேல மிகுந்த காதல், மனதுல வேற எதையுமே நினைக்காத ஒரு காதல், இடையறாத அன்பு பிறந்ததிலிருந்து. அப்ப பிறந்ததிலிருந்தே வருது அப்படின்னா பண்டை பிறவியில் அவருக்கு செய்த முன்னை நீபுரி நல்வினை பயனிடை வானனை வாயார ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாடு. ஏற்கனவே சாமி அந்த அளவுக்கு பூஜித்த காரணத்தினால் சிவபெருமான் இந்த பிறவில பிறந்து குழந்தையிலிருந்தே சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லும்படி சிவபெருமான் வைத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட புனிதவதியாக வழங்கக்கூடிய அம்மையார் அவர்கள் சிறு வயதிலிருந்தே அப்படியே வளர்ந்து வளர்ந்து எப்படி கொழுந்து வளர்ந்து கொண்டே வருகின்றதோ அதே போல அம்மையார் அவர்கள் அப்படியே வளர்ந்து கொண்டே வந்தார்கள். இவங்க எங்க துறைமுகப்பட்டினம், அப்படியே ஆப்போசிட்டா அங்கிட்டு நாகப்பட்டினத்துல அங்க ஒரு பெரிய வணிக நிதிபதி இருந்தார். அவருக்கு ஒரு ஆண் மகன் இருந்தார். அவர் பேரு பரமதத்தன் என்று பெயர். அவங்க பையனுக்கு பேரு பரமதத்தன். இவங்க அப்பா பேர் என்ன பேரு? காரைக்கிழமையோட அப்பா பேரு தனதத்தன். அந்த நிதிபதியோட மகனுடைய பேரு பரமதத்தன். அவரு இளைஞனாக இருந்தார். எப்படியாவது இந்த புனிதவதியை கேட்டு மனம் முடிக்க வேண்டும் என்று சொல்லி பெரியவர்கள் எல்லாம் அனுப்பி போய் பெண் பார்க்க ஆளை அனுப்பிவிட்டார். அந்த அப்பா அவரும் மிகுந்த செல்வந்தர். ஒரு செல்வந்தர் இன்னொரு செல்வந்தர்கிட்ட போய் என்ன செய்வாங்க? எப்பயுமே பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு பார்க்க வரலாம் என்ன செய்வாங்கன்னா நம்ம ஸ்டேட்டஸுக்கு தகுந்த ஆளா பாருங்க அப்படிவாங்க. பாத்துருக்கீங்களா? வீடு எப்படி எதுவும் பிச்சை கிச்சை எடுக்காங்களா, என்ன கொஞ்சம் இருந்தாலும் கேட்டு சொல்லுங்க அப்படியாங்கல்ல. சில ஒண்ணுக்கு இல்லாத ஆளுகளா, இல்ல நிறைய செல்வம் வச்சிருக்காங்களா, இல்ல ஏதாவது வீடு வாசல் இருக்கா, இல்ல வாடகை வீட்டுலதான் இருக்காங்களா, அத்தனையும் விசாரிப்பாங்க. அதுலயும் சில பேர் அவங்க பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, இல்லாத பொருளாக அவங்க வச்சுருவாங்க. போய் அந்த வீட்லயா போய் பொண்ணு எடுக்க போறீங்க? போற இடம் தெரியல, எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் சொல்றதை சொல்லிட்டேன் அவ்வளவுதான் அப்படிவாங்க. அவங்க அப்படி பின்னாடி எடுத்துருவாங்க. பிடிச்சாலுன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை நீ உலகத்திலே பார்க்க முடியாது அப்படிவாங்க. அப்படி என்ன செய்வாங்க? உடனே போய் பேச ஆரம்பிச்சு. ஆனா இவங்களை பத்தி போய் விசாரிச்சா அத்தனை பேரும் நல்லதா சொல்றாங்க. யார? அம்மையாரை போய் பார்த்து புனிதவதி அம்மையாரை போய் பார்க்க போகும்போது அந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாம் நல்லபடியா சொன்ன காரணத்தினாலும் குல வழக்கப்படி அவருடைய இதையும் எடுத்து வச்சு பார்த்தா ரெண்டும் ஒத்து போகும். அதுலயும் அந்தந்த ஜாதியில தானே எடுக்காங்க பொண்ணு. வணிகர் குலத்துல தானே எடுப்பாங்க. அதேபடி அவங்க பார்த்தாங்க. வேட்டு சாதியில எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்க. இங்க பாத்துக்கோங்க, இங்கே சாதி வேற்றுமை இருக்கு. அது மாதிரி அங்க தேவர்களையும் சாதி வேற்றுமை இருக்கு. எல்லாத்துலயும் சாதி வேற்றுமை இருக்கு. ஆனா நமக்கு சாதி வேற்றுமை நமக்கு கிடையாது. சைவத்தில் இருக்கின்ற நமக்கு சாதி வேற்றுமை கிடையாது.
எல்லா உயிருக்குள்ளும் ஈசன் இருக்கின்றான் என்கின்ற ஒரு நியதி உண்டு. ஏன்னா 3000 வருடம் வாழ்ந்த திருமூல தேவன் என்ன சொல்றார், ஒன்றே குலமும் ஒருவனே தேவம் அப்படின்றார். புரிஞ்சுச்சா? ஒன்றே குலம் இது சிவகுலம், ஒன்றே பதி யாரு சிவபெருமான், ஒன்றே தேவன் யாரு தெய்வம், ஒன்றென நினை அதுவும் உண்டென நினைன்னு பட்டத்தரும் சொல்றாரு. ஆக ஒரே தெய்வம் சிவபெருமான், ஒரே குலம் நமக்கு சிவகுலம். இப்ப இந்த ஐயர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தவசம் கொடுக்கும்போது கேட்பாங்க, நீங்க எந்த கோத்திரம் அப்படிவாங்க. நாங்க சிவ கோத்திரம் தான் சொல்லுவோம். எப்பயுமே நம்ம என்ன கோத்திரம் சொல்லணும், சிவ கோத்திரம் தான் சொல்லுவோம். ஏன்னா நம்ம எங்க இருந்து வந்திருக்கோம், தீட்சை எடுத்தவங்களும் எங்க இருந்து வந்திருக்கோம், சாமி கிட்ட இருந்து வந்திருக்கோம். மறுபடியும் இப்ப எங்க போகணும், வழிபாடு பண்ணி மறுபடியும் சாமி கிட்ட போகணும். நம்ம கோத்திரம் என்ன கோத்திரம், சிவ கோத்திரம். அப்படி நமக்கு ஒரே குலம் சிவகுலம், ஒன்றே குலம், ஒருவனே தேவன் அப்படிங்கிற நிலையில நாம இருக்கோம். அப்படி வழிபாடு செய்து கொண்டிருந்தார்கள். அம்மையார் சிறுவயதிலிருந்தே சிவபெருமான் மிகுந்த காதல். திருக்கோயிலுக்கு சென்று வழிபாடு பண்ணுவது, ஒரு விளையாட்டு விளையாண்டா கூட அதுல கூட சிவபெருமான சேர்த்து விளையாடுறது. ஒரு ஏதாவது ஒரு கோலாட்டம் ஏதாவது விளையாண்டாங்கன்னா அதுல சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லிட்டே விளையாடுறது. அது ஒரு பெரிய நிலை. இப்ப சின்ன பிள்ளைகள நீங்க போய் பாருங்க, அது என்ன சொல்லி விளையாடுறது நீங்க போய் பாருங்க. சீரியல்ல ஓடிக்கிட்டு இருக்கும் பாத்தீங்களா, அதை சொல்லி விளையாண்டுகிட்டு இருக்கோம். ஆனா அந்த காலத்துல அம்மையார் அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லியே விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. எப்படி திருவாசகத்துல மாணிக்கவாசக பெருமான் ஒவ்வொரு விளையாட்டையும் வைத்து, பெண்கள் விளையாடுகின்ற விளையாட்டை வைத்தே அத்தனை பதிவும் பாடியிருக்காரு பார்த்துக்கோங்க. அங்க முற்றத்தில் போயிருந்தோம்ல, அங்க தெரியலத்துக்கு டக்குனு 2 கோலாட்டத்தை எடுத்து எல்லாம் கோலாட்டம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சுத்தி. அது மாதிரி பொண்ணு சிலப்ப ஆட்டி இது பண்ணாங்க. ஒவ்வொரு இதுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப ரெடியா அந்த பெண்கள் விளையாடுற விளையாட்டை கொண்டு வந்து அந்த பாதியை முழுவதும் ஆடி மகிழ்றாங்க. அந்த அளவு சிறப்பு. அதுலயும் அந்த தரிக்கிறேன் காய வாழ்க்கை பாட்டு பாத்தீங்களா, அது என்ன ராகத்துல பாடினாங்க பாத்தீங்களா, ஜனனி பாட்டு. அந்த காலத்துல தரிக்கிலேன் காய வாழ்க்கை சங்கரா போற்றிவான விருத்தனே போற்றி எங்கள் விடலையே போற்றி உப்பில் அப்படின்னு பாடினாங்க. உண்மையில ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா எடுக்கிற ராகம் கூட அந்த மாதிரி எடுக்கிறாங்க, நல்லாதான் இருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ராகத்துலதான் பாடணும். அது ஓகே தான், அது அவங்க மன திருப்திக்காக பாடிக்கிறாங்க. சரி, ஆமா தெரியணும், ஆமா கோலாட்டம். இப்படி இப்படி எல்லாருமே ஆடுவாங்க. ஏன்னா ஆடி பாடிதானே அண்ணாமலை கை சொல்லணும். பாடல சொல்றாங்கல்ல, நம்ம சும்மா ஆட மாட்டோம், பாட்டு பாடிட்டு ஆட்டம் ஆக வந்துடும். ஆடி பாடி அண்ணாமலை கை சொல்லுவார், ஓடி போகும் நமது உள்ள வினைகளே. அப்படி ஆடி பாடினாதான் நம்மளுடைய வினைகள் ஓடி போகும் அப்படின்னு அப்பசாமி சொல்றாரு. இப்ப சும்மா அண்ணன் ஆடுவோமா? இப்ப பாட்டு பாடிட்டு அடியாரோட சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஆடினா எப்படி இருக்கும், ஆனந்தமா இருக்கும். ஒரே ஆனந்த கூத்தாடி மகிழலாம் சிவபெருமான் புகழ் பாடி. இப்ப சும்மா அந்த ஆட்டம் வராது, பாடிக்கிட்டே ஆடினா ஆட்டம் வந்துடும். அதான் ஆடி பாடி அண்ணாமலை கை சொல்லுவார், ஓடி போகும் நமது உள்ள வினைகள். அப்படி தனதத்தனுக்கு பார்த்தார்கள். 2 பேருடைய ஜாதகம் ஒத்து வந்தது. உடனே போய் மனம் முடிக்க வேண்டும் என்று பெரியோர்களை அழைத்துக் கொண்டு போய் நிச்சயம் செய்தார். நிச்சயம் செய்து இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது. புனிதவதியாக இருக்கக்கூடிய அம்மையாருக்கும் பரமதத்தன் அவர்களுக்கும் இருவருக்கும் திருமணம் முடிந்தது. சில காலம் ஓடியது. சில காலம் ஓடியதும் பரமதத்தன் வணிக ரீதியாக வெளிநாடு சென்றார். அப்படி சென்று வரும்போது அவரை பார்த்து ஒருவர் 2 மாங்கனிகளை கொடுத்தார். அத அவசர சொல்லியா ஒரு ஏவலரிடம் அதை கொடுத்து, இதை வீட்டில் கொண்டு போய் கொடு என்று அந்த ஏவலரிடம் கொடுத்தார். உடனே அந்த ஏவலர் கொண்டு போய் அம்மையாரிடம் கொண்டு போய் சேர்த்தார். இப்போது அம்மையார் அவர்கள் அந்த 2 மாங்கனியை எடுத்து வீட்டில் வச்சாச்சு. இப்ப அம்மையார் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுடைய அன்பை வந்து சொல்லும் போது சொல்றாரு அம்மையாரு, அவங்க வாழ்ந்த காலத்துல எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நம்பர் அடியார் அணைந்தால், சிவபெருமானுடைய அடியார்கள் யாராவது அவருடைய இல்லத்திற்கு வந்தால், நம்பர் அடியார் அவர்கள் அணைந்தால், அவர்கள் இல்லத்தில் வந்து அணைந்தால்,
நல்ல திரு அமுது அளித்தும் மண்ணில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அன்னலார் அடியாகமை அமுது செய்வித்தல். அப்பயே காரைக்கால் படிச்சிருக்காங்க இந்த பாடத்தை. அடியார் வந்தா கண்டிப்பா அவங்களுக்கு என்ன சிறந்த அமுது நாம் அளிக்க வேண்டும். அன்னலார் அடியாகமை அமுது செய்வித்தல் கண்ணினால் நல்விழ விழா பொலிவு கண்டாதல் உண்மையாவில் உலகர் முன் வருகென உரைப்பார் என்று சொல்வதற்கிணங்க அம்மையார் அவர்கள் நல்ல திரு அமுது அளித்தும் அப்படின்னாரு. நல்ல திரு அமுது அளித்துனா அடியார்களுக்கு அறுசுவை உணவு கொடுக்கணும். அதுதான் உண்மையான அமுது. அது எப்ப கிடைக்கும் அப்படின்னா மதிய உணவுலதான் அந்த அறுசுவை உணவை நீங்க பார்க்க முடியும். இப்ப காலை உணவுல வந்து நீங்க அறுசுவை பார்க்க முடியாது. நீங்க மிஞ்சி போனா டிஃபன் கொடுப்பீங்களா? அதுல அறுசுவை வருதா? வரல. மதிய உணவுல எல்லாமே வந்துடும். மதிய உணவுல அறுசுவை வந்துடும். எப்படி கேக்குறீங்களா? உப்பு, உரப்பு, புளிப்பு, கார்ப்பு 4 வந்துடும். 2 வராது. துவப்பும் கசப்பும். அதுக்கு என்ன செய்வீங்க தெரியுமா? நாத்தங்க ஊற வைப்பீங்களா? அது 2 வந்துடும். சில அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சுண்டகத்துல வைப்பாங்க. ஏன்னா அந்த 2 சுவையும் அதுல இருக்கிறதுனால அடியார்களுக்கு சுண்டகத்துல வைப்பாங்க. வச்சாங்கன்னா அறுசுவையும் வந்துடும் அதுல. இல்லைன்னா நார்த்தங்க ஊற வைப்பாங்க. அதுலயும் 2 சுவையும் இருக்கு. இப்படி அறுசுவையும் அடியார்களுக்கு வைத்து அது மாதிரி இனிப்பு. இப்ப இந்த உணவுல வந்து பாத்தீங்கன்னா என்ன வைப்பாங்க? கூட்டு, உப்பு உப்பு. அடுத்து வந்து கூட்டு வைப்பாங்க. முதல்ல கூட்டு வந்து என்னன்னா அடியாரோடு நாம் கூடுவது. கூட்டு எதுக்கு வைக்கிறோம்? அடியாரோடு கூடுவதற்காக கூட்டு வைக்கிறோம். பொரியல் எதுக்கு வைக்கிறோம்? யார்ட்டையும் பொறிஞ்சு பேசக்கூடாதுங்கிறதுக்காக பொரியல் வைக்கிறோம். அவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் பட 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 பொறிஞ்சு தண்ணீர் பார்த்திருக்கீங்களா? அப்படி இருக்க கூடாதுங்கிறதுக்காக அந்த பொரியல் வைக்கிறாங்க. வேற என்ன வைப்பாங்க? அவியல் வைப்பாங்களா? அவியற மாதிரி பொறிஞ்சு பேசக்கூடாது. அவியற மாதிரியும் யாரையும் அதாவது கடுஞ்சொல் சொல்லக்கூடாது. அதை தவிர்க்கணும். அடுத்து என்ன செய்வாங்க? அப்பளம் வைப்பாங்களா? அப்பளம் வந்து வினையை நொறுக்கிறது. அப்பளம் வந்து நம்முடைய வினைகள் நொறுங்குவது. அன்னம் என்னது? முக்திக்கு தயாராகிறது. முக்தி வந்து அன்னம் வந்து முக்தி. அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம்பாளிக்கும் மேலும் இப்பூமிசை என் அன்பு ஆளிக்குமாறு கண்டு இன்புற என் அன்பு ஆளிக்குமாறு இன்புற இன்னம்பாளிக்குமோ இப்பிறவி அப்படிங்கிறார்ல. அப்படி அன்னம் வந்து முக்திக்குரியது. கடைசி அந்த முக்தியில என்ன கிடைக்கும்னு கடைசி என்ன ஊத்துறாங்க? பாயாசம் ஊத்துறாங்களா? பாயாசம் தான் பேரின்பம். கடைசி இறைவன் கொடுக்கக்கூடிய பேரின்பம் எது? பாயாசம். அது எப்படி தித்திப்பா இருக்கோ அதே போல இறைவன் கொடுக்கக்கூடிய இன்பம் தித்திப்பா இருக்கும். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் தான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லி ஊன் பற்ற பற்ற உணர்வுறும் மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படுமாமே என்று யார சொல்றா? நமது திருமலை. அப்படி அடியார வந்து கவனிக்கும் போது அம்மையார் என்ன செய்வாங்கன்னா நல்ல திரு அமுது அளித்தும். அந்த இடத்துல நல்லன்னு ஒரு வார்த்தை போட்டாரு சேக்கிலாசாமி. நல்ல திரு அமுது அளித்தும். அடியார் வந்து அந்த அளவுக்கு உபசரிக்கணும் அப்படிங்கிற இந்த இடத்துல வலியுறுத்துறாங்க. சில பேர் வீட்டுக்கு வரும்போது எங்க வீட்டுல சாப்பாடு மட்டும்தான் வச்சிருக்கோம், காய் கூட வைக்கல, இந்த நேரம் பார்த்து நீங்க வந்துட்டீங்களா, என்ன செய்யணும் ஒன்னும் ஓட மாட்டேங்குது சிவா அப்படின்ட்டு என்ன செய்யக்கூடாது. சாம்பாரா? அதாவது சாம்பார் வந்து என்னன்னா எல்லாருடைய கலவசம் எல்லாருடைய அன்பா இருக்கணும். சாம்பார் வந்து எப்படின்னா எல்லாருடையும் பேதம் பார்க்காம சாம்பார் எப்படி எல்லாத்தையும் மொத்தமா போட்டு காய் எல்லாம் கலவை இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி எல்லாருடையும் நம்ம அன்பா இருக்கணும். அதுக்குதான் சாம்பார் பாத்தீங்களா. இல்ல ரசம் போல நம்ம தெளிவா இருக்கணும்னு அர்த்தம். புரியுதாங்க? நம்மளுடைய மனம் வந்து தெளிவா இருக்கணும். ரசம் எதுக்காகனா நம்மளுடைய தெளிவுக்காக. பாத்தீங்களா மோர் கட்டுட்டாங்க. இல்ல மோர் வந்து என்னன்னா நம்மளுடைய உள்ள வந்து வெள்ளையா இருக்கணுங்கிறதுக்காக அது உபச்சாரமாக சொல்றாங்க. புரிஞ்சுச்சா? ரசம் தெளிவு, மோர் வந்து நம்ம உள்ள வெள்ளையா இருக்கணும், மனம் எப்பயுமே. அதாவது சாம்பார் எப்பயும் போல எல்லாத்தையும் அன்பா இருக்கணும். வினை அப்பளம் வந்து நம்முடைய வினை நொறுங்குதல் அவிஞ்சு பேசக்கூடாது, பொறிவாக இருக்கக்கூடாது. அது மாதிரி எல்லாம் அடியாரோட தான் கூடி இருக்கணும். அப்புறம் இப்படி எல்லாமே கடைசி கொடுக்கக்கூடிய எப்படி பாயசம் கடைசி வைக்கிறோமோ அதுதான் நமக்கு பேரின்பம். இறைவன் கொடுக்கக்கூடிய பேரின்பம் எதுனா பாயாசம். இப்படி அறுசுவை உணவு அடியார்களுக்கு வைத்து நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்று சேக்கிலாசாமி இன்னொரு வரலாறுல சொல்றாரு. அந்த இது வரும்போது நம்ம சொல்லுவோம், அது தெளிவா நம்ம சொல்லுவோம். அப்படி அறுசுவை அம்மையார் என்ன செஞ்சாங்கன்னா நல்ல திரு அமுது அளித்தும்
வேற என்ன பண்ணாங்கன்னா செம்பொண்ணும் அந்த அடியார் வந்தா இருக்கக்கூடிய பொண்ணையும் எடுத்து கையில கொடுக்காங்க. இப்ப நம்ம யாராவது கொடுத்துருவோமா? ஒரு 50 மில்லி தங்கம் இருக்குங்க, என்னால முடிஞ்சது அது கொடுத்துருவோமா? இங்க ஒரு வந்த சாப்பிட்டோமா போய்கிட்டே இருக்கலாம். இப்ப சாப்பாடு போடுறது பெரிய விஷயம், இதுல பெரிய இதுல பொண்ணு மணி வேறங்க விஷயம், நமக்கு கோபம் வந்துடும். ஆனா அந்த காலத்துல எப்படி இருக்காங்கன்னா அடியார்கள்லாம் ரொம்ப உபச்சாரம் பேசி அவர்களை கொண்டு வந்து மனை புகுந்து குழாவு பாதம் விலக்கி மண்டு காதலின் ஆதனித்திடை அர்ச்சனை செய்த பின் அந்த அடியார்களை வரவழைத்து பாத பூஜை செஞ்சு அர்ச்சனை செய்து, எப்படி சிவபெருமான அர்ச்சனை செய்கிறோமோ அதே போல அவர் பாத பூஜையிலையும் அர்ச்சனை செய்து அப்புறம் கூட்டு வந்து அவங்களுக்கு அறுசுவை கொடுத்து குழாவு பாதம் விலக்கி மண்டு காதலின் அந்த அடியாறு மேல் அன்பு கொண்டு மண்டு காதலின் அர்ச்சனை செய்வதில் உண்டினாலு விதத்திலாறு சுவை திறத்தில் அண்டர் நாயகர் தொண்டர் இச்சையில், அண்டர் நாயகனாக விளங்கக்கூடிய சிவபெருமான் இந்த தொண்டருடைய இச்சையில் உள்ள உட்கார்ந்து இவர்கள் அமுது அளிக்கின்ற உணவு யாருக்கு போய் சேருமா? சிவபெருமானுக்கு போய் சேருமா. அண்டர் நாயகனாக விளங்கக்கூடிய சிவபெருமானுக்கு போய் சேருகின்ற காரணத்தினால் இந்த அடியவருக்கு நாம் என்ன செய்யணும்? அமுது பாடிக்க வேண்டும். எப்படி அமுது பாடிக்க வேண்டும்? அறுசுவை உணவோடு அமுது பாடிக்க வேண்டும் என்று நமது அருளாவது அண்டர் நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார். அப்படி பண்ண செம்பொன்னும் நவமணியும் வேற என்ன கொடுத்தாங்களாம்? நவமணிகள் எல்லாம் கொடுத்தாங்களாம். நான் அடின்னு சொன்னேன், இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள கொடுக்க சொன்னேன். தங்க யாரும் ரெடி பண்ணிருக்கீங்களா கொடுக்கறதுக்கு? சரி, ஒண்ணும் பிரச்சனை இல்லை, இந்த வாரத்துக்குள்ள எல்லாம் ரெடி பண்ணுங்க, நம்ம திங்கக்கிழமை கொடுத்துருவோம் சார். சரிதானா? இந்த உத்தரகோசம் வங்கியில பொன்னால வைய போறாங்க. எப்படி சிதம்பரத்துல பொன்னால வைத்திருக்கோ அதே போல உத்தரகோசம் வங்கியில மரகத நடராஜருக்கு மேல பொன்னால வைய போறாங்க. அதுக்கு எல்லாம் தங்கம் வாங்கிட்டு இருக்கோம் சார், வாங்கி கொடுக்க போறோம். ஆமா, இப்ப ஏற்கனவே ஒரு ஸ்டேஜ் போயாச்சு, 2 3 பேர் கொடுத்துருக்காங்க, அதை வாங்கி கொடுத்தாச்சு. இப்ப இந்த வாரம் ஃபுல்லா கொடுத்தீங்கன்னா அடுத்து குற்றாலத்துக்கும் போட போறாங்களா சார்? சரி, இன்னொரு வாய்ப்பு, குற்றாலத்துல சித்திர சபையிலையும் நடராஜருக்கு மேல பொன்னால வைய போறாங்களாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு உள்ளவங்க இந்த வாரத்துக்குள்ள ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நம்ம திங்கக்கிழமை அனுப்பிச்சு விட்டுருவோம். சரிதானா? கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்துருவோம். சரியா சார்? ரூபாய் கொடுக்கலாம், ரூபாயை கொடுக்குறவங்க கொடுக்கலாம், அதுக்கு தங்கமா வாங்கிக்குவாங்க. இல்லாதவங்க இருக்கிறவங்க தங்கத்தை கொடுங்க, இல்லாதவங்க பணமா கொடுத்து நம்ம அனுப்பிச்சு விட்டுருவோம். சரிதானா? அவங்களால முடிஞ்சது ஒரு 50 மில்லி தங்கமாவது அங்க போய் சேரட்டுமே அப்படிங்கிறது. 100 மில்லிங்கிறது 800 ரூபா, பாதி 400 ரூபா கொடுத்தாலும் பாருங்க, 50 மில்லி தங்கமாவது இருந்தாலும் சார் குறைஞ்சது 500 ரூபாய் இருந்துச்சு. 500 ரூபாய் வந்து நீங்க எவ்வளவு நாளும் கொடுக்கலாம். சரிங்களா? 500 ரூபாய் வந்து எவ்வளவு நாளும் கொடுக்கலாம். ரூபாயா கொடுத்தா பணம் நகை வந்து நீங்க எவ்வளவு நாளும் கொடுக்கலாம். 10 பவுன் 20 பவுன் கூட கொடுக்கலாம், உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து. சரி, ஆமா, அவங்க விருப்பத்தை பொறுத்து. சரி, செம்பொன்னும் நவமணியும் செழும் துகிலும். செழும் துகில்னா என்ன அர்த்தம்? பட்டாடை எல்லாம் அடியார்களுக்கு வந்தா வஸ்திரம் எடுத்து கொடுக்கறது, இதெல்லாம் அம்மையார்கள் செய்யறாங்க. அடியார்களுக்கு என்ன சார்? இந்த வாரத்துக்குள்ள கொடுக்கணும். ஏற்கனவே போன வாரம் சொல்லி ஒருத்தரும் கொடுக்கல, கொஞ்சம் பேர் தான் கொடுத்தாங்க. இந்த வாரம் கொஞ்சம் டைம் கொடுப்போம். ஆமா, அப்ப அடியார்களுக்கு வஸ்திரம் எடுத்து கொடுத்தா சிறப்பா அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. அமதி நாயனார் நித்தனும் ஒரு அடியாருக்கு என்ன கொடுத்தாரு? ஒரு கோவண ஆடை கொடுத்தாரு. வேது ஒவ்வொரு அடியார்களுக்கும் கொடுத்தார். என்ன காரணம் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு வஸ்திரத்துல எத்தனை நூல் இருக்கும்? ஒரு துண்டு வாங்கி கொடுக்குறீங்க, ஒரு அடியாருக்கு ஒரு துண்டு வாங்கி கொடுக்குறீங்க, ஒரு துண்டுல எத்தனை நூல் இருக்கும்? ஒரு கணிச்சு சொல்லுங்க பாப்போம். என்ன சார்? ஆயிரக்கணக்கில் இருக்கும். கரெக்டா சொல்லிட்டேன், ஆயிரக்கணக்கில் இருக்குங்க. ஒரு நூலுக்கு எத்தனையோ கோடி கோடி வருஷம் எங்க இருப்பாங்களா? சிவலோகத்துல வசிப்பார்களாம் ஒரு நூலுக்கு. அப்ப எத்தனை நூல் இருக்கு, எத்தனை கோடி வருஷம் சிவலோகத்துல இருப்பாங்க, நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு சிவலோக வாழ்வு கிடைக்கும் அடியார்களுக்கு வஸ்திரம் தானமாக கொடுத்தால். அது இன்னொன்னா, நீங்க செய்யற தானம் வந்து குறையவே குறையாது, அது நிலவொளி போல வளர்ந்துகிட்டே தான் இருக்குமே தவிர அது குறைவதற்கான வாய்ப்பே கிடையாது. அந்த அளவுக்கு அடியார்களுக்கு வஸ்திர தானம் செய்தால் ரொம்ப சிறப்புடையது. அப்படி அவரு ஒவ்வொரு ஆடையா கொடுத்தாரு நமது அமர்நிதாயினார். வஸ்திரமா எடுத்து ஒவ்வொரு அடியாருக்கு தினசரி கொடுத்தாரு. அப்படிலாம் கொள்கையில் இருக்காங்க, தினசரி கொடுக்குற. இப்ப நம்ம வாரத்திலையும் எடுத்து கொடுக்கறது கிடையாது, மாசத்துலயும் எடுத்து கொடுக்கறது கிடையாது, வருஷத்துக்கு கூட. இப்ப வேற ஒண்ணும் இல்லை, இப்ப நம்ம பிள்ளைகள் பிறந்த நாள் இதெல்லாம் வைக்கிற வர்றதுல பிறந்த நாள் வருது,
இல்லைன்னா ஒரு திதி வருது, இந்த மாதிரி நேரத்துலலாம் ஒரு அடியாருக்கு வஸ்திரம் எடுத்து கொடுக்கலாம்ல? கொடுக்கலாம்ல? இனிமேல் அதெல்லாம் பழகிக்கணும். ஒரு அப்பாவுக்கு ஒரு தவசம் கொடுக்குறீங்க, கொடுக்குற நேரத்துல நீங்க என்ன செய்யுங்க, அந்த காரியம் முடிச்சதுக்கு அப்புறம் குளிச்சு முடிச்சுட்டு நீங்க என்ன செய்யுங்க, ஒரு வஸ்திரம் வாங்கி ஒரு அடியாருக்கு என்ன செய்யுங்க, தானமாக கொடுக்கணும். ஒரு பிறந்த நாள் வருது, எதுக்கோ செலவு பண்றீங்க, ஒரு அடியார்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. புரிஞ்சுதா? ஒரு அடியாருக்கு அன்னம் வாங்கி கொடுங்க, கடையில கூட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுங்க, இல்ல உங்க இல்லத்துக்கு வர வைத்து அவங்க அமுது பாடிங்க. ஏதாவது நீச்சல் பெற்ற அடியார்கள் உங்க இல்லத்துக்கு கூட்டு போய் அமுது கொடுத்தா ரொம்ப ரொம்ப சிறப்புடையது. அப்படி செய்யுங்க. இல்ல அப்படிலாம் எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா ஒரு கடையில வாங்கி கோயிலுக்கு வெளியில உட்காந்துருக்காங்கல்ல, எல்லா திருவோடு ஏந்தி உட்காந்துருக்காங்களா, அவங்களுக்கு கொடுங்க. அடியார்களுக்கு ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருங்க. நமக்கு தேவை சிவ விளையாட இருக்கணும், அவ்வளவுதான். எவரேனும் விளையாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி ஓராது அவரவரை கண்டபோது உகந்தடிமை திறம் நினைந்து இவதேவர் அவதேவர் என்று இரண்டாட்டாதி ஈசன் திறமே பேணி அவங்க சிவபெருமான பாருங்க, அவருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்க. புரிஞ்சுச்சா? செஞ்சிடலாமா? இப்பதானே சார் சொல்லியிருக்கீங்க, இனிமே பாருங்க அப்படின்னு சொல்றது புரியுது. இனிமே இந்த நல்ல நாள்கள்லாம் இருந்தா அடியார்களுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுக்க, அடியார்களுக்கு அன்னம்பாளிக்க, இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை நீங்க உண்டாக்கணும். சரி. செம்பொன்னும் நவமணியும் செல்லும் துகிலும் இப்படி எல்லாம் அம்மையாரு கொடுப்பாங்களாம் அடியார்களுக்கு. இது எப்படி கொடுப்பாங்க? தம் பருவினால் அவருக்கு தகுதியில் வேண்டுவ கொடுத்தலும், தன் தகுதிக்கு என்ன செய்ய முடியுமோ அதை கொடுப்பாங்களாம் அம்மையார். இப்ப நம்ம தகுதிக்கு என்ன செய்ய முடியுமோ, ஒரு நாளைக்கு ஒரு அடியாருக்கு அன்னம்பாளை கொடுக்க முடியுமா? கொடுங்க. இல்ல வாரத்துக்கு ஒருக்கா கொடுக்க முடியுமா? கொடுங்க. இல்ல மாசத்துக்கு ஒண்ணுதான் கொடுக்க முடியுமா? உங்க தகுதிக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்கன்னா நம்ம நூல்கள் சொல்லுது. அப்படி அம்மையாரை தம் தகுதிக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதைத்தான் கொடுத்தார்கள் என்று நூல் சொல். தம் பருவினால் அந்த அடியவர்களுக்கு தன்பால் தகுதியில் வேண்டுவன கொடுத்து, தன் தகுதிக்கு என்ன செய்ய முடியுமோ அந்த அடியார்களுக்கு வேண்டுவன, அந்த அடியார்கள் என்ன கேட்கிறாங்களோ தன் தகுதிக்கு, ஐயா என்னால இது முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களால இயன்றத அம்மையார் அவர்கள் அந்த வருகின்ற அடியார்களுக்கு கொடுப்பார்கள். உம்பர் பிரான் திருவடிக்கீழ் உணர்வு மிக ஒழுகும் நாள், இப்படி தினசரி அவங்க இந்த நியதியை கடைபிடித்துக் கொண்டே வந்து கொண்டிருந்தார்கள். இந்த நியதிய தினசரி இந்த நியதியை கடைபிடித்துக் கொண்டே வருகின்ற ஒரு நாள்ல இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, இப்ப ஏற்கனவே 2 மாங்கனி கொடுத்தாரா? யாரு? பரவதத்தன் 2 மாங்கனி கொடுத்தார். அது அம்மையார் என்ன பண்ணாங்க, அதை வாங்கி வச்சிருந்தாங்க. இப்ப திடீர்னு சாமி என்ன பண்ணாரு, அம்மையாருடைய அருமை பெருமைகளை உலகுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று சிவபெருமான் விரும்பினார். புனிதவதியாக இருக்கக்கூடிய அம்மையார் அவர்கள் இந்த மாதிரி அடியாருக்கு செஞ்சா சாமி விட்டுருவாரா? அவங்களுடைய தொண்டை வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் முடிவு செய்தார். அந்த நேரத்தில் அவருடைய இல்லத்திற்கு ஒரு அடியார் சென்றார். சிவபெருமான் அல்ல, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல சிவபெருமான் வரல, ஒரு அடியார் அவர் வீட்டுக்கு சென்றார். அப்பொழுது உடனே அம்மையார் அவர்கள் என்ன செஞ்சாங்க, பாத பூஜை செய்து அவர்கள் இல்லத்துக்கு வரவழைத்தார்கள். வரவழைத்து அவர்களுக்கு அந்த நேரத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க சமையல் மட்டும் பண்ணிருக்காங்க, சாதம் வடிச்சிருக்காங்க, கரியமுத்து செய்யல. கரியமுத்து செய்யாத காரணத்தினால், அடியார்களை காக்க வைக்க கூடாது என்ற காரணத்தினால் அந்த அடியாரை அமர வைத்து ஏற்கனவே அந்த 2 கனியை கொடுத்தாரு பாருங்க, அதுல ஒரு கனியை எடுத்து அந்த அடியாருக்கு வைத்து. தப்பா தப்பு இல்லையா? அந்த அடியாருக்கு வைக்கணும்ல, இல்ல குற்றமாயிரும். அடியார்களுக்கு அறுசுவை உணவு கொடுக்கணும். மாம்பழத்துல அறுசுவை இருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மாம்பழத்துல என்ன இருக்கு? அறுசுவை இருக்கு. அதனால அடியார்களுக்கு வைக்கும் போது மாம்பழம் வச்சா ரொம்ப சிறப்பு. பருநெல்லிக்காய் இருக்கு பார்த்தீங்களா, பருநெல்லிக்காய் வச்சா ரொம்ப சிறப்பு, அது அறுசுவை இருக்கு. அதனாலதான் இந்த உணவு சமைக்கும் போது எல்லாம் நெல்லிக்காய் வந்துச்சு பார்த்தீங்க, கரெக்டா 9 பேர் செஞ்சதுக்கு சாமியை பார்த்து கொடுத்துட்டாரு பாருங்க பருநெல்லிக்காவை, அறுசுவை அடியார்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக. இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சில நேரத்துல சாமி ஏதாவது ஒண்ணு பண்ணிடுறாரு. இந்த மாதிரி அடியாருக்கு செய்யும் போது அந்த அறுசுவை நம்மளால முடியல அப்படின்னாலும் அந்த பருநெல்லிக்காய் வச்சுட்டோம்னா அறுசுவை அதுல வந்துடும். அதுல இனிப்பு இருக்கா, துவப்பு இருக்கா, கசப்பு இருக்கா, எல்லாமே இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும். அடியாருக்கு உணவு பருமாறும் போது இதெல்லாம் நம்ம வைக்கணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி அந்த ஒரு கனியை எடுத்து அந்த அடியாருக்கு வைத்து வேண்டுவன கொடுத்து அவர்களை அனுப்பி வைத்தார்கள் அம்மையார் அவர்கள். இப்ப பரமதத்தன் அந்த வணிகம் முடித்து இல்லத்துக்கு அப்படியே ரொம்ப டயர்டா வந்தாரு. வந்ததுமே குளிச்சு முடிச்சுட்டு உணவு இருந்த அமர்ந்தார் பரமதத்தன். அப்படி அமரும் போது
புனிதவதி 2 மாங்கனி கொடுத்து விட்டேனே அப்படின்னாரு. ஆமா கொடுத்துட்டீங்க, அதுல ஒரு கனி எடுத்து அப்படின்னாரு. உடனே அம்மையார் ஏற்கனவே ஒண்ணு கொடுத்தாச்சு, ஒண்ணு இருக்கு, அப்பாட ஒண்ணு கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மையார் என்ன பண்ணாங்க, நேரா கொண்டு வந்து அவருக்கு கொண்டு வந்து வச்சதும் உடனே அவரு உணவு அருந்துன்னு இருக்காங்க. அதுவும் போது ஆகா இது கனி ரொம்ப தித்திப்பா இருக்கு, இன்னொரு கனி கொண்டு வா அப்படின்னாரு. அப்பதான் இவங்களுக்கு சிக்கல் வந்துச்சு. ஏன்னா இன்னொரு கனி கணவரை கேட்காம கொடுத்துட்டாங்க, அது குற்றம். அதனால இப்ப மறுபடியும் இப்ப ஒரு கனி வர வைக்க வேண்டும் என்று சொல்லி உடனே நேரா பூஜை ரூமுக்கு போனாங்க. பூஜை ரூம்ல போய் சாமிகிட்ட அப்படியே மன்றாடினாங்க. சாமி இப்படி வந்து அடியார வந்து எப்படி பார்த்தாங்க, அவங்க சிவபெருமானாக பார்த்தாங்க. பெருமானே அடியாருக்கு வைத்து விட்டேனே, இப்பொழுது அவர் பழத்தை கேட்கின்றாரே, நான் என் செய்வேன் என்று பெருமானே ஆடுகின்ற நம்பனே, ஆடுகின்ற குத்தனே அப்படின்னு நினைந்து 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 உருகினார்கள். உருக்கத்துக்கு சாமி வந்துருவாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எப்ப நம்ம உள்ள உருகுதோ அப்ப யாரு வருவா, சிவபெருமான் நேர்ல வந்துருவாரு. நீங்க எந்த அளவுக்கு உருகுறீங்களோ அந்த அளவுக்கு சாமி வந்துருவாரு. அப்படி அவங்க உருகி உருகி வேண்டது, அவங்க கையில என்ன வந்தது, ஒரு கனி வந்து அந்த கனியை எடுத்துக்கொண்டு ஆகா காலம் தாழ்த்தாம கொண்டு போய் வைக்க வேண்டும் என்று வேகமா கொண்டு வந்து பரமதத்தனுக்கு முன்னாடி வச்சாங்க. வச்சதுமே அதை எடுத்து சாப்பிட்டாரு பாருங்க. அந்த கனி என்ன கனினா அதிமதுர கனி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சிவபெருமான் கொடுத்த கனிக்கு பேர் என்ன பேரு, அதிமதுர கனி. அது சுவையில மிகுந்த சுவையா இருக்கும். அதை சாப்பிட்டா அடுத்து வேற எதுவுமே நோக்க தோணாது. அதை எடுத்து சாப்பிட்டாரு பாருங்க. இது முந்தைய கனியை விட மிக அருமையா இருக்கு, இது எப்படி வந்தது, இது கண்டிப்பா அந்த கனி கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. இப்ப அம்மையார் வந்து திகைக்கிறாங்க. இப்ப சிவ ரகசியத்தை சொல்லக்கூடாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சிவ ரகசியத்தை சொல்லலாமா, எனக்கு சாமி கொடுத்தாரு அப்படி சொல்லலாமா, சொல்லக்கூடாது. சிவ ரகசியத்தை சொல்லக்கூடாது. ரெண்டாவது பொய் சொல்லவும் கூடாது. பொய் சொன்னாலும் குற்றம், சிவ ரகசியத்தை சொன்னாலும் குற்றம். இப்ப கணவர் கேட்கிறாரு, சொல்லித்தான் ஆகணும், வேற வழியே கிடையாதுன்ட்டு இப்ப என்ன பண்ணாங்க, நடந்த விஷயத்தை கூறினார்கள். சிவபெருமான் தந்தாரா, சிவபெருமானே தந்துட்டாரா அப்படின்னு இவரு ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாருல. அப்படி என்றால் இன்னொரு கனியை தர சொல் அப்படின்னாரு பாருங்க. அவரு சாமிய நம்பலன்னு இல்லை, இருந்தாலும் அம்மையார் வந்து எப்படி கேட்டு வாங்கியிருப்பாங்களா, அந்த இதை நம்மளும் தான் பார்த்துருவோமே அப்படிங்கிற ஒரு உணர்வுல அவங்க என்ன பண்ணாங்க, இன்னொரு கனியை சிவபெருமான் அருளினால் அதை தர சொல் பார்ப்போம் அப்படின்னாருல. அடுத்த நிமிஷம் சாமி, சாமி நீ இதுக்கு முன்னாடி கொடுத்ததெல்லாம் பெருசு கிடையாது, ஆனா நீ இப்ப நீ கொடுக்கல அப்படின்னா என்ன ஆயிரும், உன் அடியவருக்கு செய்யறது பொய்ன்னு ஆயிரும். அதனால பெருமானே நீ அடியனுக்காக தரமாட்டாயா அப்படின்னு கேட்டாங்க பாருங்க. அடுத்த நிமிஷமே அவங்க கையில ஒரு கனி வந்து அப்படி அவருக்கு முன்னாடி கொடுத்தது. அவர் பார்த்தாரு, பார்த்த நிமிஷத்தை அடுத்த நிமிஷம் மறைஞ்சிருச்சு. ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இறைவனை என்ன செய்யக்கூடாது, சோதிக்க கூடாது. ஆட்பாளவருக்கு அருளும் வண்ணமும் ஆதிமானும் கேட்பார் முகில் அளவில் கிளர்க்க வேண்டும். சாமி என்ன செய்யக்கூடாது, சோதிக்க கூடாது. அவர் பார்ப்போம், எங்க கூட பார்ப்போம், சிவபெருமான் கொடுத்தான்னு சொல்றீங்களா, இன்னொருத்த வர சொல்லி பார்ப்போம் அப்படின்னாருல. பார்த்த மாத்திரத்துல மறைந்து. எப்படி நம்ம எதையுமே நம்ம என்ன செய்யக்கூடாது, இறைவனை போய் நம்ம சோதிச்சு பார்க்க கூடாது. இப்ப வேற ஒண்ணும் இல்ல, அந்த அம்பலத்தான் அடின்னு சொல்லி பாண்டிச்சேரியில இருக்கு. அங்க திருவாசகம் போன்ற 12 திருமுறைகளும் அங்க நூல் அப்படி இருக்கு. எழுதி அந்த நூல் எல்லாம் இதுல இருந்து எடுத்தாங்கல்ல, சிதம்பரத்துல இருந்து எடுத்து அந்த அத்தனை ஓலைகளையும் இப்ப அம்பலத்தான் அடிகள்ங்கிற ஒரு இடத்துல பாண்டிச்சேரியில வச்சிருக்காங்க. அப்படி வச்ச அந்த இதை ஒருத்தர் போய் பாக்குறதுக்கு போனாராம். சிவபெருமான் கையெழுத்து போட்டுப்பார்ல, அதை நான் போய் பார்க்க போறேன் அப்படின்னு போனாராம். அது உண்மைதானா, நான் அதை எனக்கு சந்தேகமா இருக்கு, நான் போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி அவரு பூசாரி எல்லாம் ஒதுக்கி விட்டு இவர் உள்ள போய் பார்க்கணும்னு வேகமா போயிருக்காரு. பூசாரி எவ்வளவு தடுத்து அவர் கேட்கலாம், ஒரு போய் அதை போய் ஓலை இப்படி பார்த்தாரு வருங்க, 2 கண்ணும் போயிடுச்சு. அப்ப இறைவன் என்ன செய்யக்கூடாது, சோதிக்க. நமக்கு என்ன சாமி நமக்கு வச்சிருக்காரோ அது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் என்பதை மட்டும் நம்ம மறந்துடக்கூடாது. சாமி இப்படி இருப்பாரா அப்படி இருப்பாரா, இது உண்மைதானா, சிவபெருமான் உண்மையிலே உண்டா இல்லையா அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, சோதிக்க கூடாது. நமக்கு நூல்கள் சொல்லுதா, எல்லா அல்லாரும் பாடி இருக்காங்களா, அதைத்தான் நம்ம பார்க்கணும். நமக்கு வந்து நூல்கள் தெளிவா சொல்லிடுச்சு. தென்னாடுடைய சிவனையை போற்றி எல்லா அருளாலும் எங்க போய் பாடினாங்க, சிவன் கோயில தான் போய் பாடினாங்க. அதனால அதை நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கணும். அவரு சோதிக்கவே தெரியாது. இப்ப ஒண்ணு கேட்டாங்க, இறைவன் நம்மளை சோதிப்பாரா, இறைவனுக்கு சோதிக்கவே தெரியாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். அவர் வந்து எப்படின்னா, அவருக்கு ஏன் சோதிக்க மாட்டார் அப்படின்னா, சோதிச்சா நம்ம எல்லாம் தாங்க மாட்டோம். என்ன, அவருக்கு சோதிக்கவே தெரியாது. அவருக்கு ஒரே இது என்னன்னா, அவருக்கு கருணை 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 தான். எதுக்காக அந்த அருளாளர்கள்லாம் வந்து சோதனை பண்ண மாதிரி வராரு அப்படின்னா,
அவங்களுடைய தொண்டர்களுடைய பெருமையை உலகுக்கு உணர்த்துவதற்காக சாமி வர்றாரு. இப்ப நமக்கும் வருவாரு. எப்பனாலும் நம்ம தயாரா இருக்கணும். வக்கீல பரீட்சையில பாஸ் பண்றதுக்கு நம்ம தகுதி பெறணும். தகுதியோடு இருந்தா சிவபெருமான் வருவாரு. தகுதி இல்லைன்னா நம்ம கிட்ட வரமாட்டாரு. இப்ப நம்ம கிட்ட வரல அப்படின்னா நமக்கு இன்னும் தகுதியை பெறவில்லை, அதனால நம்ம கிட்ட வரவில்லை. தகுதி இருந்தா கண்டிப்பா சாமி ஏதாவது உருவத்துல நம்ம அந்த டெஸ்ட் பண்றதுக்கு வருவாரு. ரெண்டாவது, பரீட்சையில பாஸ் பண்ணாம போக முடியுமா? யோசிச்சு பாருங்க. பரீட்சையில பாஸ் பண்ணாதானே அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். அதனால 63 நாயன்மார்களும் பரீட்சையில பாஸ் பண்ணியிருக்காங்க. சிவபெருமான் வைக்கிற பரீட்சையில அதுல உயிரே போனாலும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உயிரே போனாலும் அந்த கொண்ட கொள்கையில கடைசி வரைக்கும் உறுதியா இருந்திருக்காங்க. அவங்கதான் அருளாளர்கள், அடியார்கள். செயற்கரிய செய்வ பெரியர், சிறியர் செயற்கரிய செய்யலாகாதார். நம்ம எல்லாம் செயற்கரிய செய்யலாகாதார் சிறியர். அவங்க செயற்கரிய செய்த பெரியவர்கள். யாரு? அருளாளர்கள். 63 நாயன்மார்கள். இப்ப நம்ம அந்த நிலையில இருக்கோமான்னா சாமிக்கு தான் தெரியும். நம்ம ஜஸ்ட் பாஸ்ல இருக்கோமா, இல்ல 60 மார்க் எடுத்திருக்கோமா, 50 மார்க் எடுத்திருக்கோமா, 100க்கு 100 மார்க் எடுத்திருக்கோமா அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? சிவபெருமானுக்கு தான் தெரியும். சில பேர் பாத்தீங்கன்னா வெளியில இருந்து பயங்கரமா கோயிலுக்கு போவாங்க, வைப்பாங்க. ஆனா உண்மையான அன்பு இருக்குமான்னு தெரியாது. ஆனா ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா கோயிலுக்கே போகாம இருப்பாங்க. அவங்க கிட்ட ஒரு அன்பு ரொம்ப இருக்கும் சாமி மேல. அப்படி இருக்கிறவங்களும் உண்டு. சிலர் இன்னொன்னு, கோயிலுக்கு அதிகமா போனாதான் இறைவன் மேல அன்பே வரும். அது இன்னொரு பக்கம். புரியுதா உங்களுக்கு? சில பேர் அதிக முற்பிறவிலே நிறைய கோயிலுக்கு போயிருப்பாங்க. இந்த கோயில்ல அப்படி இயல்பாகவே அவங்களுக்கு என்ன வந்துடும்? இருந்த இடத்துல அவங்களுக்கு அன்பு வந்துடும் சாமி மேல. அப்படி உள்ளதும் உண்டு. அதனால நம்ம நிறைய கோயிலுக்கு போறோம், மத்தவங்க போகலன்னு நம்ம நினைக்க கூடாது. புரிஞ்சுச்சா? நாம தான் நிறைய கோயிலுக்கு போறோம், நம்ம அதிகமா கோயில் போறோம், அதிக நேரம் நம்ம தான் சிவன் கோயில்ல இருக்கோம், மத்தவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அன்பை இறைவன் செலுத்துவார். அதனால நம்ம யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒவ்வொருத்தருடைய அன்பை நாம் அளக்க முடியாது என்பதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப ஒவ்வொரு அடியாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அன்பு சிவபெருமானிடம் நீங்க செலுத்தி இருப்பீர்கள். அடியனால கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அந்த அன்புல யாருக்கு தெரியும்? சிவபெருமானுக்கு தான் தெரியும். அவர் கணக்கு கரெக்டா வச்சிருப்பாரு. மாணிக்கவாசகர் பாட்டுல என்ன கேட்க, சாமி என்னை எப்படியாவது ஜஸ்ட் பாஸாவது பாஸ் பண்ணி விட்டுரு சாமி அப்படின்னு கேட்க. அப்ப நம்ம இதுல என்ன தெரியுதுன்னா, நம்ம ஜஸ்ட் பாஸ் கூட இன்னும் ஆகலைங்கிறது அவருக்கு தெரியுது. புரியுதா உங்களுக்கு? இது எப்படியாவது கடை தேத்தி விட்டுரு கடைவனே, நாள் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே, விட்டுடுதி கண்டாய் வேங்கையின் உடையவனே, மண்ணு முத்திர கோஷம் மங்கைக்கு அரசே, சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே அப்படிங்க. என்னை எப்படியாவது கொஞ்சம் பாஸ் பண்ணி விட்டுறேன் சாமி அப்படிங்க. என்னை தாங்கிக் கொள்ளே அப்படிங்க. எப்படி சொல்றாரு பாருங்க. அப்ப நம்ம இன்னும் தாங்கக்கூடிய தகுதி நம்ம பெறவில்லைன்னு தான் நினைக்கணும். அவரே அப்படி சொல்லும் போது நம்ம இன்னும் முயற்சி பண்ணணும். இப்ப நம்ம 10 மார்க் 20 மார்க் தான் எடுத்துக்கிட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். அப்படின்னு பாருங்க. அப்படி ஏன்னா கோயிலுக்கு வந்துட்டோம், ஒரு வழியா கோயிலுக்குள்ள வந்துட்டோம், சாமிக்கு வழிபாடு பண்ண வந்துட்டோம். முட்டை வாங்க முடியாது. ஏன்னா சிவபெருமான் வழிபாடு பண்ண வந்துட்டோம்ல, மார்க் சாமி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க கோயிலுக்குள்ள வந்தாலே மார்க் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன இப்ப அன்பு செலுத்தி ஜஸ்ட் பாஸாவது ஆகணும். அப்படின்னாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் மேன்மை அடைய முடியும். அந்த அளவுக்கு சாமி மேல அன்பு. இப்ப அடியார் கூட இணங்கிட்டோமா, நம்ம எப்படியும் சாமி என்ன பண்ணிடுறாரு? பாஸ் ஆக்கி விட்டுறாரு. இப்ப நம்ம அதிக மார்க் எடுத்து நம்ம போகணும். அதுக்குதான் நம்ம முயற்சி பண்ணணும். இப்ப படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் டீச்சர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப இந்த நடுத்தரமா இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அவங்களை எந்த விதமும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க அதிக மார்க் எடுக்கணும், 100க்கு 100 எடுக்க எப்படியாவது வைக்கணும் அப்படின்னு 100க்கு 100 எடுக்க வைக்கணும்னு நினைச்சு அவங்கள படிக்க வச்சா ஒரு 80% வருவாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள டீச்சர் என்ன பண்ணுவாங்க? அதிகமா அவங்கள டார்ச்சர் கொடுப்பாங்க. இதை எழுதிட்டு வா, அதை எழுதிட்டு வா. ஆனா அந்த பிள்ளைகளுக்கு எப்படி தெரியும்? டீச்சர் என்ன ஒரே எந்த நேரம் என்ன பார்த்தா தான் அவங்களுக்கு என்னதான் வந்துருமோ அப்படிவாங்கல்ல. ஆனா டீச்சருக்கு தெரியும் அந்த பிள்ளைய இப்படி சொன்னாதான் அந்த அளவுக்கு மார்க் எடுக்க வைக்கும் தெரியும். இதுக்கு உதாரணம் அடியனுடைய பிள்ளை. 400 மார்க்காவது எடுப்பான்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். டீச்சர் ஒரே வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க பாப்பா. எந்த நேரம் என்னைய மட்டும் டீச்சர் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்குப்பா. ஏய் அதெல்லாம் எதுக்காக ஒரு நன்மைக்கு இருக்கும்டா, உன்னை எப்படியாவது படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்கடா அப்படின்னு சொன்னது. ஆனா 500 மார்க் எடுத்துட்டான். அது 60 மார்க் எடுக்க வைக்கணும்னு நினைச்சு 500 எடுத்துட்டா பாத்தீங்களா? அதுக்காக சொல்றேன். இப்படி ஏதாவது அது மாதிரி ரொம்ப லோவா இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அவங்க அது அடிக்கடி டீச்சர் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நாம நினைப்பாங்க நல்லா படிக்காதனால அடிக்கிறாங்கன்னு நம்ம நினைப்போம். ஆனா அவனை எப்படியாவது பாஸ் பண்ணாத வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அதிகமாக கவனிப்பாங்க. யாரு? அந்த டீச்சர். அதே போல இறைவன்கள் மிகுந்த அன்பு செலுத்தாதவர்களுக்கு சாமி என்ன செய்வாரு? இந்த துன்பம் வருது பாத்தீங்களா? எதுக்காக துன்பம் வருதுன்னா அவனை எப்படியாவது வழிபாட்டுக்குள்ள கொண்டு வரணும் என்பதற்காக சிவபெருமான் என்ன பண்ணுவாரு?
அவருடைய வினைப்பயனை ஊட்டி, அதிகமாக வினைப்பயனை ஊட்டி அப்படி கோயிலுக்குள்ள உள்ள கொண்டு வருவார். புரியுதா? புரிஞ்சுச்சா? இப்படிதான் உயிர் வரும். துன்பம் வராம யாரும் இந்த கூட்டத்திலே யாரும் துன்பம் வராம யாரும் இங்க வந்திருக்கவே முடியாது. கண்டிப்பா அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு ஏற்றுமானால் அவரவரை நல்லார் பொல்லார் என்று நாடுவதன் நெஞ்சமே எல்லாம் சிவன் செயல் என்று சொல்வதற்கிணங்க அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளால அவரவரை சிவபெருமான் ஆட்கொண்டு நம்மளை இங்க உட்கார்ந்து இப்படி புராணம் கேட்கும்படி செஞ்சிருக்காரு சாமி. கொஞ்சம் இப்ப நீங்க ரொம்ப மார்க் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகிட்டே வர்றீங்க. கொஞ்சமா மார்க் கூட கொடுத்துட்டே வர்றாரு. 100 மார்க் வரும்போது சிவபெருமான் உங்ககிட்ட அப்படியே வருவாரு. உண்மையிலே டெஸ்ட்ல பாஸ் பண்ணிடுவாரா அப்படின்ட்டு சாமி டெஸ்ட் பண்ண எந்த ரூபத்திலையும் வருவாரு. உடனே மான் மழுவெல்லாம் தாங்கி புலித்தோல் அணிஞ்சு அப்படிதான் வருவாரு. இல்ல, சாதாரண மனிதரா வருவார். திருப்பரங்குறையில எப்படி வந்தாரு? மாணிக்கவாசக பெருமானுக்கு சாதாரண ஒரு குருவா வந்து ஆட்கொண்டு போயிட்டாரு. ஏன்னா மாண்ட சட்டை தாங்கி தான் வருவார். இந்த சகலவர்க்க ஆன்மாக்களுக்கு சிவபெருமான் மான்மழு தாங்கி வரமாட்டார். பிள்ளையாகார ஆன்மாக்களுக்கு தான் அப்படி வருவார். நம்மை போன்ற சகலவர்க்க ஆன்மாக்களுக்கு சிவபெருமான் மானுட சட்டை தாங்கி வந்துதான் அருள் செய்வார். அதுக்குதான் காலகாலத்துல தீட்சை எடுங்க அப்படின்னு சொல்ற காரணம் அதுதான். இந்த வருஷம் தகுதி ஆயிட்டீங்களா? எங்க மகிட்ட கொஞ்சம் கேட்டுக்கிறேன் சிவா அப்படிங்கிறீங்களா? நீங்க தான் யோசிக்கணும். நீங்க அவங்ககிட்ட கேட்க வேண்டியது உங்களுடைய ஆன்மா கடை தேர்வதற்கு நீங்க என்ன செய்யணுமோ செஞ்சுக்கணும். கேதானா? சாமிகிட்ட இன்னைக்கு போய் கேளுங்க, சாமி அடியனுக்கு தீட்சை எடுப்பதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சாமி கிட்ட கேளுங்க. சிவபெருமான் உங்களுக்கு சொல்லுவார். ஏதாவது ஒரு முடிவை உங்களுக்கு உணர்த்து. இப்படி ஒவ்வொரு ஆட்பாளருக்கு அருளும் வண்ணம் ஆதிவம். எந்த நேரத்துல எந்த உயிரை ஆட்கொள்ள வேண்டும் என்று சிவபெருமான் ஒருவருக்கு தான் தெரியும். அப்படி எங்க கொண்டா பார்ப்போம்னு சொல்லி பார்த்தாரு, கனி மறைந்து. ஆகா, அப்ப நமது மனைவி சாதாரண ஆளு இல்ல, அவங்க ஒரு தெய்வ பிறவி என்று நினைந்து உடனே திருவடியில் விழுந்து எழுந்து என்ன பண்ணாரு? வெளிநாட்டுக்கு வாணிகமாக செல்ல ஆரம்பித்தார். எங்க போனாரு? அயல்நாட்டுக்கு வாணிகம் செல்ல கிளம்பி விட்டார். போய் அங்க நிறைய வாணிகம் எல்லாம் செலுத்தி நிறைய லாபகரமாக வந்து பாண்டிய நாட்டுக்கு சென்றார். இந்த துறைமுகப்பட்டினத்திலிருந்து அங்கே கிளம்பி பாண்டிய நாட்டிற்கு சென்று அங்கே ஒரு வணிகருடைய கண்டியை மணந்து அவருக்கு கொஞ்ச நாள் குழந்தை இல்லாம இருந்து அதுக்கப்புறம் அவர்களுக்கு ஒரு பெண் மகவு தோன்றியது. யாருக்கு? பரமதத்தனுக்கு. பரமதத்தன் இப்ப வந்திருக்கிறது தெய்வப்பிறவி என்று நினைந்து உடனே இவங்க கூட நம்ம வாழ்வதற்கு தகுதி இல்லை என்று தெரிந்து அயல்நாட்டுக்கு வாணிகத்துக்கு சென்று பொருள்களை எல்லாம் ஈட்டி பாண்டிய நாட்டிற்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய வணிக குலத்து பெண்ணை மணந்து அங்கே தங்கியிருந்தார் பரமதத்தன். அப்படி தங்கியிருந்த காலத்தில் கொஞ்ச நாள் கழிச்சு அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை தோன்றியது. எப்படி ரொம்ப நாள் கழிச்சு புனிதவதி அம்மையார் பிறந்தாரோ அதே போல ரொம்ப நாளா அவரு அங்க பாண்டிய நாட்டிலிருந்து அவர்களுக்கு ஒரு பெண் மகவு தோன்றியது. அந்த பெண்ணுக்கு புனிதவதி என்று வைத்தார். எப்படி தன்னுடைய மனைவி பேரையே புனிதவதி என்று புனிதவதி என்று அழைப்பார். இப்படி புனிதவதின்னு சொல்லியே மோச்சடைஞ்சிருக்காரு பரமதத்தன். ஏன்னா அந்த நாமம் அவ்வளவு சிறப்புடையது. காரைக்கால் நாமம் என்ன நாமம்? புனிதவதி. அது பக்த பஞ்சாட்சரம் என்று பெயர். எப்படி நமசிவாய அப்படின்னு சொல்றோமோ அதே போல புனிதவதி அப்படிங்கிறதும் பஞ்சாட்சரம். புரிஞ்சுச்சா? மணிவாசகன் அப்படின்னா என்ன? அது பஞ்சாட்சரம். நமசிவாயத்தை சொல்றதுக்கு சமம். திருஞான சம்பந்தர் நமச்சிவாயத்தை சொன்னதுக்கு சமம். திருநாவுக்கரசர் நமச்சிவாயத்தை சொன்னதுக்கு சமம். சுந்தரமூர்த்திகள் அப்படின்னா நமச்சிவாயத்தை சொன்னதுக்கு சமம். இதுல பக்த பஞ்சாட்சரம் என்று பெயர். எப்படி அது தூர பஞ்சாட்சரமா சொல்றோமோ அதே போல இது பக்த பஞ்சாட்சரம். இதை சொன்னாலும் சிறப்பு. பக்த பஞ்சாட்சரம் என்றும் குரு பஞ்சாட்சரம் என்றும் பெயர். நம்ம குருவாகவும் அவர்களை பார்ப்போம். இந்த மானுட சட்டை தாங்கி வந்து அருளிய சிவபெருமானாக நாம் அவர்களை பார்க்க வேண்டும். அங்க சக்தியாக அந்த புனிதவதி அம்மையாரே குருவாக நமக்கு வந்திருக்கின்றார் என்று நாம் நினைக்க வேண்டும். அப்படி புனிதவதி என்று அப்படி ஒரு நாமம் பஞ்சாட்சரம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப திருநாவுக்கரசு சொல்லியே அப்பூதியடிகள் மோச்சடைஞ்சிட்டாரு. எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. அது பஞ்சாட்சரம் இல்ல. எப்படி நமச்சிவாயத்தை சொல்றோமோ அதே போல திருநாவுக்கரசு சொல்லி 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 வேண்மை அடைச்சிட்டாரு அப்பூதியடிகள். ஒரு குழந்தை பிறந்தது.
திருநாவுக்கரசன் வச்சாரு. 2வது குழந்தை பிறந்தது, இது மூத்த திருநாவுக்கரசு, இது இளைய திருநாவுக்கரசன் வச்சிட்டாரு. ஆடு கோழி வளர்த்தாரு, அதுக்கு திருநாவுக்கரசு. மாடு வச்சிருந்தாரு, அதுக்கு திருநாவுக்கரசு. தண்ணீர் பந்தல் அதுக்கு திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல். மடம் வச்சிருந்தாரு, திருநாவுக்கரசர் மடம். நூலகம் வச்சிருந்தாரு, திருநாவுக்கரசர் நூலகம். இப்படி எல்லாமே திருநாவுக்கரசர் வச்சே அந்த நாமத்தை சொல்லி 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 கோடி முறை சொல்லியாச்சுன்னா அடுத்த பிறவி கிடையாது. நீங்க இந்த பிறவில நீங்க கோடி முறை சொல்லிட்டீங்கன்னா பிறவி கிடையாது. தெரியுதா உங்களுக்கு? கோடி முறை நீங்க பஞ்சாயத்து சொல்றீங்களான்னு பாத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு இந்த 108 தடவை நாங்க சொல்ல முடியும், நாங்க படுற பாடு அப்படின்னு முடியுது. கோடி முறை அது திருநாவுக்கரசர் பெருமானே ஒரு பாட்டுல பதிவு பண்ணியிருக்காரு. இத்தனை தடவை சொன்னா அடுத்த நம்ம பிறவி எடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. நீ ஒரு நாள்ல நீங்க கோடி தடவை சொல்ல முடியாது. உங்க வாழ்நாள ஓரளவுக்காவது நீங்க என்ன செய்யுங்க, ஒரு நாள் சொன்னா பாத்தீங்களா, ஒரு நாளைக்கு 5000 தடவை சொன்னா நீங்க அந்த இதை அடைவீங்க உங்க வாழ்நாள்ல. அந்த அளவுக்கு நீங்க சொல்லி பழகணும். சொல்லி 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 இப்ப ஒண்ணும் இல்ல, சும்மா இருக்கிற சொல்லிக்கிட்டே இருங்க. எதையோ சிந்திக்கிறதுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உள்ள சொல்லிக்கிட்டே இருக்கும். நீங்க உறங்கினாலும் கூட நாம அது உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க உறங்கும் போது நீங்க உறங்கிடுவீங்க. நீங்க சொல்ற அந்த நாம உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். நமச்சிவாய நமச்சிவாய அது சொல்லிக்கிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ள. நீங்க வெளியில என்ன சொல்றீங்களோ அதுதான் உள்ளுக்குள்ள வரும். எதை நினைக்கிறீங்களோ அது உள்ளுக்குள்ள வரும். வெளியில எதை சிந்திக்கிறீங்களோ அதுதான் கனவுல வரும். நிறைய பேர் என்ன செய்யறாங்க, கனவுல மாடு முட்டுற மாதிரியே கனவு வருதுங்க. அப்ப நைட்டு எது படம் பாத்தீங்கன்னா, ஆமாங்க ஒரு மாடு படம் பார்த்தேன், அப்ப அதுதான் கனவுல வரும், வேற வழியே இல்லை. அப்புறம் பேய் அடிக்கிற மாதிரியே கனவு வருதுங்க அப்படின்னு. அப்ப நைட்டு பேய் படம் பாத்தீங்களா, எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க, அப்புறம் அதுதாங்க வரும். ஏன் உறங்கும் போது என்ன செய்யுங்க, எதையும் எல்லாம் செல்போன்லாம் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு சாமியை பற்றி சிந்தனைகளா பஞ்சாட்சரத்தை ஒரு 108 தடவை சொல்லிட்டு உறங்கு. பஞ்சாட்சரத்தை 108 முறை, குறைஞ்சது 108 முறை. அதுக்கு மேல நீங்க எவ்வளவு வேணாலும் சொல்லலாம், அவரு விருப்பத்தை பொறுத்து. இரவு உறங்கும் போது 108 தடவை குறைஞ்சது. அங்க பாத்துக்கிட்டே சொல்றேன், எல்லாரும் சொல்லுங்க. இப்படி சொல்லிட்டேன், எல்லாரும் சொல்லுங்க. எல்லாத்தையும் செல்போன்ல ஆஃப் பண்ணி வச்சுட்டு, ஆமா சிவாயம் சொல்லுங்க, இல்ல நமச்சிவாயம் சொல்லுங்க, உங்களால ஏண்டு. நாதன் நாமம் நமச்சிவாயவே எல்லாரும் சொல்லலாம். மந்திரம் மட்டும் அவங்க குருநாதர் என்ன சொன்னாங்களோ அதை சொல்லிக்கிட்டே இருந்தோம். நல்லா தெரிஞ்சுங்க, இச்சு சேர்த்துட்டா நாமம், இச்சு எடுத்துட்டா நமசிவாயனா மந்திரம், மறந்துடக்கூடாது. புரிஞ்சிருச்சா? நமசிவாயனா மந்திரம், இச்சு சேர்த்துட்டீங்கன்னா நாமம், சிவபெருமானுடைய நாமம். அது எல்லாரும் சொல்லலாம். நாதன் நாமம் நமச்சிவாயவே, நம்ம நாமம் நமச்சிவாயவே. குருநாதர் உங்களுக்கு என்ன சொன்னாங்களோ அதை நீங்க பாத்துக்கோங்க. ஆனா குருநாதர் வந்து உங்களுக்கு மந்திரம் தான் சொல்லுவாங்க, நாம சொல்ல மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, புரியுதா? அதனால இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சூக்குமா சொல்லக்கூடியது, எல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. அதனால நாதன் நாமம், நம்ம நாமம், அப்படி நாமும் சிவபெருமானுடைய நமச்சிவாயன்னு சொன்னாலே எவ்வளவு ஆனந்தம் தெரியுமா உங்களுக்கு? எப்பேற்பட்ட கொலை செஞ்சவங்க கூட கொள்வாரேனும் குணம்பட நன்மைகள் இல்லாதேனும், எப்பேற்பட்ட ஒரு நன்மை கூட இது கூட அவன் செய்யறதுனாலும் பரவாயில்ல, எல்லா தீங்கையும் நீங்க வரும்பறா நல்லார் நாமும் நமச்சிவாயவே. நமச்சிவாயனா அவன் எல்லா தீங்கையும் சிவபெருமான் மன்னிச்சிடுவான். ஆனா அடுத்தது செய்யாம இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். யமதூதரும் அஞ்சுவர் என்று சொல்லால் நயம் வந்து ஓதவல்லார் தம்மை நன்னினார் நியமம் தான் நினைவாழ்க்கை இனியா நெற்றி நயன நாமம் நமச்சிவாய். அப்படிப்பட்ட நாமும் நாதன் நாமும் நமச்சிவாய், நம்பர் நாமும் நமச்சிவாய். நரகம் இயல்புக நாடினர் ஆயினும் உரைசை வாயினர் ஆயிடின் உரித்தினர் விரைவியே புகுவித்திடும் என்பதால் வரதன் நாமும் நமச்சிவாய். இவன் வாழ்நாள் இவன் தப்பிக்கவே முடியாது. இவன் 7 பிறவிக்கு நரகம் தான் அப்படின்னு விளைவித்திருந்தாலும் கூட அவன் நமச்சிவாயத்தை சொன்னான், எங்க போக முடியாது, நரகத்துக்கு போக முடியாது. நரகம் இயல்புக நாடினர் ஆயினும் உரைசை வாயினர் ஆயிடின் உறுத்தினர் விரைவியே புகு வித்திடும் என்பதால் வரதன் நாமும் நமச்சிவாயவே. நமச்சிவாயத்தை சொன்னா நரகம் போனவன் அப்படி திரும்பி எதுவாது, அவன் போக வேண்டிய உலகம் எங்க, சிவலோகம். நரகத்துக்கு போவதற்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அங்க நம்ம சாமி தடுத்துட்டாரு. மடித்தாடும் அடிவைக்கன் அன்றி மனநே நீ வாழ்நாளில் தடுத்தாட்டி தருமனால் தமர்சைக்கில் இடும்போது எங்கள் பெருமான் என்ன செஞ்சுருவாரு, தடுத்து ஆட்கொள்வார். கடுத்தரத்து தமருகம் எரியதனும் கரிய பாம்பும் பிடித்தாடும் எங்கள் பெருமான். புனித சிற்றம்பலத்து பெற்றாமன்றே என்று சுந்தரம சுவாமி சொல்வதற்காக அப்படிப்பட்ட பெருமான் எங்கள் பெருமான். எங்க இருந்தாலும் எங்க பெருமான் என்ன செஞ்சுருவாரு, காப்பாத்துறாரு. அப்படி 10 பஞ்சாட்சரமாக விளங்கக்கூடிய அம்மையாருடைய திருநாமம் என்னது, புனிதவதி. புனிதவதி
புனிதவதி அப்படின்னு அந்த பிள்ளைக்கு பேர் சூட்டினார் பரமதத்தன். எங்க பாண்டி நாட்டுல ஒரு கன்னியை மணந்து அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு என்ன பேர் வச்சாரு? புனிதவதி என்று பேர் வைத்தார். இப்ப இந்த அம்மா என்ன செய்யறாங்க? புனிதவதி அம்மையார் கணவரை நினைந்து கொண்டு வழிபாடு செய்து கொண்டே சிவருமன்கள் வழிபாடு செய்து கொண்டே இருக்கின்றார்கள். இப்ப ஒரு ஆளு அந்த பாண்டிய நாட்டுக்கு போயிருக்காரு. போய் இவருடைய கணவரை பார்த்ததும் இந்த மாதிரி பாண்டிய நாட்டுலதான் ரொம்ப நாளா இவங்க தேடிக்கிட்டே இருந்திருக்காங்க. பரமதத்தனை காணும் தேடி கடைசி ஒரு வழிய பாண்டிய நாட்டுலதான் இருக்காரு அப்படிங்கிற செய்தியை இங்க சொன்னதும் உடனே இவங்க எல்லாம் கிளம்பி அங்க போனாங்க. போனதும் இந்த மாதிரி பார்க்க புனிதவதி வந்திருக்கின்றார், அவருடைய குடும்பத்தோடு வந்திருக்கின்றார் என்கின்ற செய்தியை அறிந்ததும் நிறைய குழந்தையும் தூக்கிட்டு தன் மனைவியும் கூட்டுக்கிட்டு நேரா புனிதவதியுடைய திருவடியில் போய் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார். உடனே அம்மையார் பயந்துட்டாங்க. ஏன்னா நமக்கு திருவடிக்கு விழுறாங்களே என்ன அப்படின்னதும் உடனே இருக்கிற அந்த சொந்த பந்தங்கள்லாம் சொன்னாங்க, இப்படி வயசுல சின்னவங்க திருவடியில போய் நீ விழுகிறியப்பா அப்படின்னு சொன்னதும் உடனே நீ தெய்வ பிறவி, ஒரு சாதாரண மனிதரே அல்ல அப்படின்னு யார் சொன்னா? பரமதத்தன். என்ன சொல்ற அப்படின்னதும் அந்த நடந்த செய்தியை எல்லாரிடம் கூறினார். இது தெய்வ பிறவி, மனித பிறவி அல்ல. நான் மட்டுமல்ல, நீங்களுமே அம்மையாருடைய திருவடியில் விழ வேண்டும் என்று அத்தனை வரையும் விழ வச்சாரு பரமதத்தன். இப்ப எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. அப்படி விழுந்ததுமே இவரு விஷயத்தெல்லாம் எடுத்து சொன்னாரு. இந்த மாதிரி தெய்வ பிறவியோடு நான் வாழ்வதற்கு தகுதி இல்லை, ஆகையினாலே நான் என்ன செஞ்சேன்? பாண்டிய நாட்டில் ஒரு பெண்ணை மணந்து கொண்டு அந்த அம்மையாருக்கு புனிதவதி என்றே சூட்டி இருக்கின்றேன் என்று சொன்னதுமே அடுத்த நிமிஷமே இந்த அம்மா என்ன பண்ணாங்க? காரைக்காமேரு அப்படியே சிவபெருமானை மனம் ஒன்றினார்களாம். இப்ப கணவன் தன்னை விட்டு வேறு திருமணம் முடித்தான் என்கின்ற அந்த செய்தியை கேட்டதுமே அம்மையார் என்ன பண்ணாங்க? அப்படியே மனம் ஒன்றினார். மனம் ஒன்றி சிவபெருமானை தியானிக்க ஆரம்பித்தார்கள். தியானிக்க ஆரம்பிச்சதும் இந்த தசையை கணவனுக்காக எடுத்திருந்தேன், இந்த தசை என்ன செய்யணும்? போயிடணும் அப்படின்னா. ஏன் அப்படின்னா முதல்ல காரைக்கிழமை சொல்லும் போதே திருமகளை விட அழகானவங்களாம், லட்சுமியோட அப்படி பேரழகு உடையவங்களாம் அம்மையார், புனிதவதி அம்மையார். முதல்ல சொல்லும் போது அப்படிதான் சொல்லுவாரு, அப்படி பேரழகு உடைய புனிதவதி தாயார். இப்பொழுது இதை மற்றவர்கள் தவறாக பார்க்க கூடாது என்ற காரணத்தினால் கணவர் தன்னை விட்டு பிரிந்தார் என்ற செய்தியை அறிந்ததுமே பெருமானே அடியனுக்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் அதுக்கு இந்த பாட்டு சொல்றாரு. என்ன கேட்டாங்கன்னு பாருங்க, அப்படியே உணர்வு பூர்வமா. ஆணவ பொழுது மண்டுள் ஆடுவார் அருளினாலே. மண்டுள் ஆடக்கூடிய சிவபெருமான் அவன் ஆடுகின்ற அந்த அருளினாலே மேலெறி உணர்வு கூற வேண்டிட்டே பெறுவார். இதை வேண்டியே பெற்றார்களாம் அம்மையார். என்ன வேண்டி பெற்றாங்க அப்படின்னா, ஊடடை வனப்பு எய்தி எல்லாம் உதறி எலும்பு உடன், இந்த உடம்பு என்னதான் மாறிடணும்? எலும்பு உடலா மாறிடணும். இந்த தசையெல்லாம் என்ன செஞ்சிடணும்? போயிடணும், எலும்பு உடலாக மாறிவிட வேண்டும். எலும்பு உடையாகி வானமும் நிழலும் எல்லாம் வணங்கும் பேய் வடிவு ஆனார் பார்வதி கதையே. எவ்வளவு சிறப்பு பாருங்க. அதாவது கணவர் தன்னை விட்டு பிரிந்தார் என்கின்ற அந்த செய்தியை அடுத்த நிமிஷமே அறிந்தது. இந்த காலத்துல எந்த பெண்களாவது அப்படி இருந்திருக்காங்க சொல்லுங்க பாப்போம். அதனால 63 நாயன்மார்கள் அம்மையார் போற்றப்படுகிறது. அடுத்த நிமிஷமே இந்த உடம்பை யாரும் தவறாக பார்க்கக்கூடாது என்ற காரணத்தினால அடுத்த நிமிடமே இந்த உடம்பு தசை பகுதி போக வேண்டும் என்ற காரணத்தினால் அதை அந்த பாட்டு சொல்றாங்க. தசை வனப்பு எல்லாம் உதறி எலும்பு உடன் பேயாகி வானம் நிலையெல்லாம் வணங்கும் பேய் வடிவு ஆனார். அந்த எலும்பு வடிவம் கொண்டு அந்த தசை பகுதி போய் எலும்பு வடிவு வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டி பெற்றுக் கொண்டார்கள் காரைக்கால். அடுத்த நிமிடமே எதுங்க மாறி வச்சது? அப்படி பேய் வடிவமாக மாறினார். தசை போயது எலும்பு வடிவம். இப்பயும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த வடிவத்தை பெற்றுக்கொண்டு எங்க போனாங்களாம்? கைலாய மலைக்கே போயிட்டாங்க. இப்ப எவ்வளவு சிறப்பு எல்லாம் அதிசயித்து பார்த்தாங்க. அப்படி அந்த உடம்போட அந்த பேய் வடிவத்தை கொண்டே கைலாயம் போனார். கைலாயத்துக்கு போயிட்டு மறுபடியும் பூலோகத்துக்கு வந்த ஒரே ஆள் யாருன்னா அம்மை. வேற யாருமே கைலாயத்துக்கு போயிட்டு திரும்பி வந்ததில்லை. இந்த அம்மையார் போயிட்டு திரும்பி வந்தாங்க. வந்து ஆலங்காட்டுலதான் மோட்சம் அடைகிறாங்க. அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்ப அந்த வடிவத்தை கொண்டே எங்க போனாங்க? தலைகீழாக, அதுவும் கைலாயத்தை மிதிக்க அஞ்சி தலைகீழாக நடந்து சென்றார்கள். இப்படி போனதுமே அப்படியே கைலாய மலையை அதிர ஆரம்பிச்சிச்சு.
அப்ப அம்மா வந்து கேட்டாங்களாம், உமையம்மை, பெருமானே வந்திருப்பது யார் என்று கேட்டதும், உமையே நம்மை பேணும் அம்மைதான் அப்படின்னு சிவபெருமான் சொன்னார். தாயும் தந்தையும் இல்லாத சிவபெருமானுக்கு அவர் பார்த்து தாயின்னு சொன்ன ஒரே ஆள் யாருன்னா அம்மையார் தான். காரைக்கால் அம்மையார் தான் சிவபெருமான் என்ன பண்ணாரா, அம்மையே என்று அழைத்தார். எவ்வளவு பெரிய சிறப்பு! அம்மையே அம்மையே, தாய் விழி தந்தையிலி தான் தனியன் ஆயிடினும் காயில் உலகனைத்தும் கல்பொடிகான் சாழலோ. தாய் விழி தந்தையிலி தான் தனியன் ஆயிடினும். எங்க சிவபெருமான் வந்து இங்க தனியன் நினைக்கிறாங்க. எங்க சிவபெருமான் வந்து தாய் தந்தை இல்லைன்னு நினைக்காதீங்க. எங்க சிவபெருமானுக்கு தாய் இருக்காங்க, அதுதான் காரைக்கால் அம்மையார். எங்க சிவபெருமானுக்கு தந்தை இருக்காரு, அவர் தான் அப்பர் சுவாமிகள் அப்படின்னு பல பாடல்கள்ல பல அருளாளர்கள்லாம் சொல்றாங்க. அவர் தாய் வழி தந்தை தான், அடியார்கள் தான் அவருக்கு உறவு. சிவபெருமானுக்கு யார் உறவு? அவருக்கு பெற்றோர் யாரு? அடியார்கள் மக்கள் தான் பெற்றோர். அந்த பாட்டிலையும் சுந்தரம் சாமி சொல்லும் போது, பெருமையால் தம்மை ஒப்பார் ஏனென்றால் எம்மை பெற்றோர்கள் இந்த அடியார் பெருமக்கள் அப்படின்னு சுந்தரம் சாமிகளை பார்த்து சிவபெருமானே சொல்றாரு. இந்த அடியார் பெருமக்கள் எல்லாம் யாரு தெரியுமா சுந்தரா? இவங்கெல்லாம் எனக்கு பெற்றோர்கள் அப்படின்னாரு சிவபெருமான். இப்ப எவ்வளவு பெரிய சிறப்பாங்க! எப்படி பெற்றோர்கள்? அன்றாடம் சிவபெருமானை வைத்து மாப்பொடி, மஞ்சப்பொடி, திரவியப்பொடி, பால், தயிர், நெய் இப்படிலாம் அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து அப்படியே பார்த்து பார்த்து மகிழ்வார்கள் இந்த அடியார் பெருமக்கள். எப்படி தாய் பிள்ளையை பேணி பாதுகாக்கின்றார்களோ அதே போல அடியார் பெருமக்கள் என்ன செய்வாங்க? சிவபெருமானை பேணி பாதுகாப்பார்கள். எங்க போனாலும் அடியார் என்ன பண்ணுவாங்க? சாமியை தூக்கிட்டே போயிடுவாங்க. கைலாயத்துக்கு போனாலும், அமர்நாத்துக்கு போனாலும், வெளியூருக்கு போனாலும் அந்த உயிர் வேற அந்த சிவலிங்கம் வேற இல்லை என்று அறிந்து அவர்கள் எங்க போனாலும் அந்த சிவலிங்கத்தை தூக்கிட்டே போவாங்க. அவங்கதான். இப்ப வெளியூருக்கு நீங்க போறீங்க, குழந்தை வீட்டுல விட்டுட்டு போவீங்களா? வெளியூருக்கு போறீங்க, குழந்தை வீட்டுல விட்டுட்டு போவீங்களா? அது என்ன செய்ய துடிக்கும், அப்ப எடுத்துட்டு போவீங்களா? அதே போல நமக்கு வைத்திருக்கின்ற சிவபெருமானையும் என்ன செஞ்சிடணும்? தீட்சை எடுத்து சிவலிங்கத்தை பெற்றுக்கொண்டா அந்த சிவலிங்கத்தை எங்க போனாலும் தூக்கிட்டு போகணும். அப்படின்னு கைலாயம் போகும்போது ரொம்ப பயந்துகிட்டே தான் எடுத்துட்டு போனேன். ஒவ்வொரு இடத்துல செக்கிங்ல அந்த இது பாத்துருவாங்களோ, எடுத்து கீழே வச்சிருவாங்களோ அப்படின்னு பயந்து பயந்து ஒவ்வொரு செக்கிங்லயும் பயந்து பயந்து அப்புறம் சாமி திருவிழா சிவபெருமானை நினைந்து ஒரு பக்கம் பயந்து பயந்து அதுக்கப்புறம் அவரை நினைந்து அவர் அருள் கொடுக்க கொடுக்க போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்தாச்சு. 35 வயசு, இப்ப 14 வருஷம் ஆச்சு. 12 வருஷம் ஆச்சு. 35 வயசுல 224 பாடல் பட்டத்துல சாமி திருவிழால பார்க்கக்கூடிய வாய்ப்பை சிவபெருமான் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இப்ப பூரா எல்லாத்தையும் நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்ம கூட்டு போய்கிட்டே இருக்கோம் சிவபெருமான் அருளால. நம்ம பார்த்த மாதிரி எல்லாரும் நீங்க எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப நம்ம 224 தளத்தையும் எப்படியாவது உங்களுக்கு காட்டி விட வேண்டும் என்ற பேராவல் அடியனுக்கு. நம்ம எப்படி ஆர்வத்தோடு போய் பார்த்தோம் அதே மாதிரி நீங்களும் பார்க்கணும்ல. பார்க்கணும் வேண்டாமா? கண்டிப்பா பார்க்கணும்ல. எல்லாம் அமைதியா இருக்கீங்க. பார்க்கணும் தான் நினைக்கிறோம், சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றது. அதெல்லாம் பார்க்கலாம், வாய்ப்பு கிடைச்சா பார்க்கலாம். திருவள்ளுவர் அதாவது வயசானு நினைக்க வேண்டாம். அப்பர் சுவாமிகள் கைலாயத்துக்கே போனாரு. 80 வயசுல கைலாயம் போனாரு. அவர் நினைச்சிருந்தாருன்னா பார்த்துக்க முடியுமா? என்ன பண்ணாரு? கை திறந்தது, கால் திறந்தது, எல்லாம் திறந்தது, நெஞ்ச ஊர்ந்து போனாரு. உடம்பு திறந்தது இல்லையா, உள்ள நலர்ற ஆளும் நாயகன் கைலை மலை இருக்கை கண்டெல்லாம் மாடும் உடல் கொண்டு மீளேன் அப்படின்னாரு. அதுதான் உழைப்பு. அப்படி உழைப்பு நமக்கு வரணும். திருவள்ளுவர் தோணு தடை செஞ்சானே போய்கிட்டே இருக்க வேண்டியதானே. திருவள்ளுவர் தடை செஞ்சா உடம்பு திறந்துட்டு போகுது. அது வயசாகாத அது தலகத்தான் செய்யும். ஒரே உடம்பு இயக்கம் கொடுத்துக்கிட்டே இருந்தா இது ஒரு நாள் தேயத்தான் செய்யும். அது தேயாமலாம் இருக்கு, தேயத்தான் செய்யும். நாம என்ன செய்யணும்? நம்ம மன உறுதியை மட்டும் வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பர் சுவாமிகளுக்கு சதை ஆடிச்சான். அவரு கைலாயம் போகும்போது சதை தொங்கி ஆடுனதான். அப்ப எவ்வளவு வயசு நீங்களும் யோசிச்சு பாத்துக்கோங்க. நாம கோயிலுக்கு போறதுக்கு என்ன செய்வோம் தெரியுமா? லேச காய்ச்சல் கூட வந்திருக்காரு, புது 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 புதுன்னு வருதுச்சுவா, கோயிலுக்கு நான் நாளைக்கு போயிடலாம் நினைக்கிறேன் அப்படின்னு என்ன செய்வோம்? நாளைக்கு போய்க்கலாம் நினைக்கிறேன் அப்படிம்பாங்க சிலவர். ஒரு லேச 2 சாவல் தான் பெய்யும். சொற்பொழிக்கு நாளைக்கு வரலாம் நினைக்கிறேன், மழையில வர முடியல சிவா அப்படின்னு. ஆனா பரவாயில்ல, மழை பெஞ்சாலும் எல்லாரும் என்ன செஞ்சீங்க? வந்து ஆபத்தோட வந்துட்டீங்க. சில காரணம் சொல்லுவாங்க, மழை நான் வீட்டை விட்டு கிளம்பணும் பாருங்க, சோறு வச்சது அப்படி வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் அப்படிமா. நான் யாரும் குறைச்சல. ஒரு
இது யாருக்கும் வருத்தம் இல்லை, சும்மா விளையாட்டு, சும்மா ஒரு சிரிப்புக்காக சொல்றேன் பொதுவா. ஏன்னா அடியில் அப்படி இருந்திருக்கேன், அதனால சொல்றேன். அடியில முன்னாடி போகும்போது ஏதாவது ஒரு சாக்கு வைக்கிறது வச்சுக்கிட்டு வீட்டுல இருந்துக்கிறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. அடியில் மாதிரிலாம் இருக்காங்க. ஆமா ஆமா, அப்படி உரைப்பு. எங்க அப்பெல்லாம் வழிபாட்டுக்கே விடல, ருத்ராஜமே போட விடல. எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் அடியில் ருத்ராஜம் போட தீட்சி எடுக்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் தான். சரி, இப்படி அந்த நம்மை பேணும் அம்மை கான் அப்படின்னு யார் சொன்னா? சிவன் நம்மை பேணும் அம்மை கான் அப்படின்னதும் அம்மையே அப்படின்னாராம். யார் சொன்னா? இப்ப கொஞ்சம் நல்லா கவனம். யார் சொன்னா? சிவபெருமான் அம்மையே அப்படி அவங்க தலைக்கு அப்படி நடந்ததும் அம்மையே அப்படின்னதும் சாமியுடைய அந்த பொற்பாதத்தை தொட்டு அப்பா என்று அழைத்தாரா அம்மையார். அம்மையே உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு சிவபெருமான் கேட்டார். உடனே அம்மா அப்பா அடியும் கேட்பேன் தந்தருவியா அப்படின்னு கேட்டாங்களா அம்மையார். என்னமே வேணும் அப்படின்னு சிவபெருமான் கேட்டான். இரவாத இன்ப அன்பு சாமி, எப்போதும் உன் மேல இரவாத இன்ப அன்பு அடியனுக்கு வேண்டும் என்று முதல் வரத்தை கேட்டான். அந்த அன்புக்கு கொஞ்சம் கூட குறைவே வரக்கூடாது பெருமானே. அது எப்படி இருக்க வேண்டும் என்றால், இந்த தேன் இருக்கு பார்த்தீங்களா, தேனை ஊத்தினா எப்படி இருக்கும்? இடையராது விடும். ஆனா தண்ணியை ஊத்தி பாருங்க, கேப் விட்டு 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 விடும். அது போல இரவாத இன்ப அன்பு, அந்த அன்பு இரவாத இன்ப அன்பாக இருக்க வேண்டும் பெருமானே. அப்படிப்பட்ட அன்பை அடியனுக்கு நீ தந்தருள வேண்டும். எல்லா அருளாலுமே கேட்கக்கூடிய ஒரே வரம் என்னன்னா, இடையரா அன்பு அறவே பெற்றார் நீ நண்பர் அந்தமின்றி அகம் நகமும் புறமே கிடந்து புலைநாயன் புலம்புகின்றேன் உடையானே பெறவே வேண்டும் மெய்யன்பு. எல்லா அருளாலும் பாருங்க, வேண்டும் வேண்டும் மெய்யன்பு. அதை தவிர இந்த உலகத்தை பேராமை வைக்க வேண்டும் பெருமானே. அந்த அன்பு கொஞ்சம் கூட பேர்ந்துடக்கூடாது. பிற்பால் என்று பேர் கணித்தால் பெருதற்கரியன் பெருமான். கொஞ்சம் யோசிச்சோம்னு வச்சுக்கோங்க, இந்த பிறவை விட்டு நம்ம அடுத்த பிறவில பார்ப்போம் அப்படின்னு கொஞ்சம் நீங்க யோசிச்சுட்டீங்க அப்படின்னா, அடுத்து இந்த மனித பிறவி கிடைக்குங்கிறத நீங்க நினைச்சு கூட பார்க்க வேண்டாம், வரவே வராதுன்ட்டு. பிற்பால் நின்று பேர் கணித்தால், இந்த மனித பிறவியை மதித்து சிவபெருமானை வழிபாடு செய்யவில்லை என்றால் அடுத்து மனித பிறவி தான் வரும்னு நீங்க நினைக்கவே கூடாது, நீங்க மறந்துட வேண்டியதுன்ட்டாரு. பிற்பால் நின்று பேர் கணித்தால் நம்ம பெருமான் கிடைக்கவே மாட்டாராம். சிவபெருமான் பெறுதற்கு அரியன் பெருமானேன்னாரு மாணிக்கவாசகர். கிடைக்கவே மாட்டாராம். அப்படி கிடைத்திருக்க பிறவியை நமக்கு கிடைச்சிருக்கு. அதுல இடையராத அன்பு நாம் இறைவன் மேல் செலுத்தி இந்த பிறவியிலிருந்து தப்பக்கூடிய வழியை நாம் பார்த்து விட வேண்டும். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். வேற என்ன வேணும் அப்படின்னு சிவபெருமான் கேட்டாராம். எப்பயுமே சிவபெருமான் ஒரு வரத்தோட சொல்ல மாட்டார். வேற ஏதாவது வேணுமா வேற ஏதாவது வேணுமான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அவங்க போதும் சொல்ற வரைக்கும் சிவபெருமான் என்ன வர வேண்டும் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாரு. என்னென்ன அனுபவிக்கணுமோ அத்தனை அனுபவிச்சுட்டு வரணும்னு சொல்லி சாமி கேட்பாரு. எப்படி சிங்கமோசரன்ட்ட சிங்கமோசரா என்ன வேணும் அப்படின்னு கேட்டாரு சாமி. சாமி எங்க அண்ணன் உயிரோட வரணும் அப்படின்னு ஒரு வாரம் கொடுத்தாரு. உடனே எழுந்துட்டு வேற என்ன வேணும்னு கேட்டாரு. அங்கதான் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. இனிமே எங்க அண்ணன் உங்ககிட்ட கேட்பாரு அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் கண்டுபிடணும் அப்படி போகும். எப்பயும் ஒரு வாரத்தோட சாமி விட மாட்டாரு. எதுனாலும் என்ன வேணும் வேணும் வேணும். இவர் சிதம்பரத்துக்கு அப்போ சாமிகள் போனாரு. எப்போ வந்த எதுக்கு வந்திருக்க அப்படின்னு சிவபெருமான் கேட்டாரு. சாமி என்ன சாமி இப்படி கேட்டுட்டீங்க? 10 நாள் பாடவாட்டன் பரமனே பரமயோகி எத்தினாள் பக்தி செய்கேன் என்ன நீ இகழ வேண்டாம். முத்தனே முதல்வா தில்லை அம்பலத்து ஆடுகின்ற அத்தா உன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாறு. பெருமானே உடைய ஆடல் காண்பதற்காக நான் வந்திருக்கேன் சாமி, வேற என்னதாவது வேணுமா அப்படின்னு கேட்டாரு சாமி. அடுத்த சாமி வேற ஒண்ணும் கிடையாது, எனக்கு இன்னொரு வர வேணும் சொல்லுப்பா அப்படின்னாரு. வேற ஒண்ணு சாமி, நீங்க நடனம் ஆடும்போது உங்க பக்கத்துல அம்மாவும் சேர்ந்து ஆடணும் அப்படின்னாரு. அப்படியாப்பா வேற என்ன வேணும் அப்படின்னு மறுபடியும் கேட்டாரு சாமி. வேற ஒண்ணு இல்லை சாமி, நீங்க 2 பேரும் ஆடிக்கிட்டு இருக்கும்போது நான் அடியாத்திரு கூட்டத்தோடு இருந்து காணணும் அப்படின்னாரு. அப்படியா வேற என்னாரு போது சாமி அப்படின்ட்டாரு. இவ்வளவு கேட்டாரு, அத்தனை சிவபெருமான் கொடுத்தாரு. எவ்வளவு பெரிய கூட்டமாம் குவிமுறையால் கூட நீ ஆடுமாறு. கூட்டம் அடியாத்திரு கூட்டத்தோடு அதை நான் கண்டுகளிக்க வேண்டும், நீ பெருமாட்டியோடு சேர்ந்து ஆட வேண்டும், அதை நான் அடியார் திருக்கூட்டத்தோடு இருந்து காண வேண்டும் என்று கேட்டதும் சிவபெருமான் எல்லாமே கொடுத்தாரு. கேட்கறது அப்படி கேட்கணும், உலகத்தை நோக்கியே கேட்கக்கூடாது. என் குழந்தை நல்லா இருக்கணும், என் குழந்தை சொந்த பண்ண நல்லா இருக்கணும் அப்படின்னா நீ கேட்க வேண்டாம்.
பொதுவா எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்க நீப்பது என்று வேறொன்றும் நினைந்தறியேன் பராபரமே அப்படின்னு எல்லா உயிர்களையும் கேட்டா எவ்வுயிரும் காக்க ஒரு ஈசன் உண்டோ இல்லையோ அவ்வுயிரில் நாமும் ஒருவர் அல்ல. எல்லா உயிரும் நம்மளும் ஒரு உயிர் தானே, நம்மளை பாப்பாரா பார்க்க மாட்டாரா? எல்லா உயிரும் இன்புற்று இருக்க வேண்டும் கேட்டா அந்த உயிரை நம்மளும் ஒரு உயிராக நம்மளையும் என்ன செய்வாரு? சாமி காப்பாற்றுவார். கேட்கறது அப்படி கேட்கணும். எல்லா உயிரும் இன்புற்றிருக்க மெய்ப்பது என்று வேறொன்றும் நினைந்தறியேன் பராபரமே சாமி. நாம நம்மளை நோக்கியே என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. பெருமாள் நீ பார்த்து என்ன செய்வே செய் சாமி, உன் மேல எனக்கு அன்பு ஒரு மாதிரி செய், எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்கணும். இதை ரெண்டை தவிர வேற எதுவுமே சாமி கிட்ட எல்லா அருளாளுமே அதான் கேட்கறாங்க. சாமி கிட்ட என்ன கேட்க வேண்டும் என்று தெரிந்து இப்ப அம்மையார் முதல் என்ன கேட்டாங்க? இரவாத இன்ப அன்பு வேண்டி வேற என்ன வேணும் கேட்டாங்க? பிறவாமை வேண்டும். அடுத்த வேற என்ன கேட்டாங்க? பிறவாமை வேண்டும். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. வள்ளுவர் அழகா சொன்னாரு, நீங்க சாமி கிட்ட போய் நீங்க கேட்கறதா இருந்தா வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றவையால் வேண்டாமை வேண்ட வரும். இந்த பிறவாமை வேண்டும் என்பது இப்ப ஒரு பிறவில வராதான், பல பிறவில சிவபெருமான வழிபாடு செஞ்சு 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 இந்த உலகப் பொருள்களை எல்லாம் நீக்கி 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 வேண்டாம் 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 வேண்டாம்னு ஒதுக்க ஒதுக்க ஒதுக்கதான் இங்க பிறவாமை வேண்டும் அப்படிங்கிறது வருமா? அது வரைக்கும் வராதான். இப்ப நம்ம உலகப் பொருள் எல்லாம் வேணும் வேணும் வரும்ல, இந்த பிறவாமை கேட்க தோணாது நமக்கு. என்னைக்கு அந்த பொருள் வந்து நீங்க நீங்கிறீங்களோ அந்த பொருள் நமக்கு அது இன்பம் இல்ல, அது நொடி பொழுது வந்து போகக்கூடிய இன்பம்ங்கிறத உணர்ந்துட்டீங்கன்னா இந்த இன்பம் உங்களுக்கு தெரியும். இந்த பிறவாமை வேண்டும் கேட்கக்கூடிய நிலை உங்களுக்கு வரும். அது வரைக்கும் வராது. எது வரைக்கும்? உலக பொருள்களை நீக்கும் வரையும் இந்த இது கேட்க தோணாது. வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றவையான் வேண்டாமல் வேண்டவர். உலக பொருளை வேண்டாம் வேண்டாம். யாராவது ஒருத்தவங்க வந்து 2 ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க அப்படின்னு நீங்க என்ன செய்யக்கூடாது? இருக்கட்டும், நீங்களே சாப்பிடுங்க. அதுல இருந்து நீங்கணும். ஒரே மறுபடியும் மறுபடியும் அதுலயே போய் என்ன செய்யக்கூடாது? உழலக்கூடாது. ஏற்கனவே பல பேர் நீங்க சாப்பிட்டீங்கல்ல, சின்ன பிள்ளைல இருந்து சாப்பிட்டு தான் வந்திருக்கீங்க. இன்னும் மறுபடியும் அதை சாப்பிடுறது ஆர்வம் உங்களுக்கு வரக்கூடாது. அதுல இருந்து நீங்கணும். சாதாரண உணவுப் பொருட்கள்ல இருந்து எல்லா பொருட்களையும் நீக்கி 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 கொஞ்சம் கொஞ்சமா அதாவது சில பேர் பாத்தீங்கன்னா இன்னும் அந்த இதை விட மாட்டேங்கிறாங்க. அந்த பழைய அடியை அடிக்கீங்களா? இல்ல அப்படியா? அப்ப உங்களுக்கு முதல்ல சொல்லணும், எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன செய்யணும்? அதுல இருந்து இந்த சின்ன பிள்ளைங்க சாக்லேட் சாப்பிடுறதுல இருந்து சில பேர் பாத்தீங்கன்னா வயசானாலும் சாக்லேட் விட மாட்டேங்காங்க. அன்னைக்கு பத்திரிக்கை வைக்க ஒருத்தர் வந்தாரு, கடைக்கு ஒருத்தர் வந்தாரு. அப்படியே 2 சாக்லேட்டை வச்சுட்டு பத்திரிக்கை படிச்சுக்கிட்டு இருந்தேன். பார்க்க ஒரு பெரியவங்க வந்தாங்க. வயசு வந்து கிட்டத்தட்ட ஒரு 75 வயசு இருக்கும். பத்திரிக்கை படிச்சுட்டு முட்டையை காணும், சாக்லேட் வந்து காணும். என்ன பார்த்தா இவங்க பார்க்க ஒதுக்கி வச்சுட்டு ஒதுக்கி சாப்பிட்டு இருக்காங்க. ஐயா சாக்லேட் அடி எடுத்து சாப்பிட்டேன் அப்படின்னாங்க. உங்களுக்கு வயசு 75, சாக்லேட் சுகர் சுகர் இருக்கத்தான் செய்யும், அதுக்காக சாக்லேட் சாப்பிட முடியாம இருக்க முடியுமா? அதனால சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் இன்னும் அந்த இதை விட முடியல. சுகர் வந்தாலும் பரவாயில்ல, சாக்லேட்டை விடக்கூடாதுங்கிற உறுதியில இருக்காங்க அவங்க. அப்ப எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. அது சிறப்பு கிடையாது, நம்ம சொல்றதை சொல்லிக்க வேண்டியதான், அது சிறப்பு கிடையாது. அதெல்லாம் நோயை நாமளே உருவாக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து நாம் என்ன செய்யணும்? நீங்கி கொண்டே வந்தால்தான் இந்த பிறவாமை வேண்டும் என்கின்ற நிலை நமக்கு வரும். பிறவாமை வேண்டும் வேணுமா வேணும் அப்படின்னு சிவபெருமான் அடுத்து கேட்டார். மீண்டும் பிறப்பு உண்டேன் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த பெரிய வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப அம்மையாரு ஒரு டவுட் வந்துருச்சு, மீண்டும் பிறப்பு உண்டேன்ற ஒரு டவுட் காரைக்கிழமை வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னா நம்மள ஏமாத்திர சொல்லுங்க பார்ப்போம். பெருமானே வினைவயத்தால் மீண்டும் ஒரு பிறவி வந்தால் அந்த நேரம் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப கண்டிப்பா எந்த பிறவினாலும் வரும், அந்த நேரத்துல கூட என்ன செய்யணும்? சிவபெருமானை நினைக்குமாறு பிறப்பு நமக்கு வர வேண்டும், அவனை நினைந்து நினைந்து உருகக்கூடிய பிறப்பு நமக்கு வர வேண்டும். அப்போ சாமி கேட்டாரு, படைக்கிழமாகவும் நாமத்தெழு தஞ்சும் என் நாவில் கொண்டேன் இடைக்கிழம் வல்லேன் எழுபிறப்பும் மூக்காட்சி செய்கின்றேன் அப்படின்னாரு. சாமி எனக்கு எத்தனை பிறவினாலும் போடு சாமி, 7 பிறவில போடு, மனிதனா போடு, தேவரா போட்டு விடு, தாவரங்களா ஆக்கி விடு, விலங்கு ஆக்கிடு, புல் பூண்டா ஆக்கிடு, பறவை ஆக்கிடு, எந்த பிறவிலும் போடு. ஆனா அத்தனை பிறகு நான் என்ன செய்யணும்? உனக்கு தொண்டு செய்யணும் அப்படின்னு. அதுதான் சிறப்பு. எழுபிறப்பும் உமக்கு ஆட்சி செய்கின்றேன் துடைக்கணும் போது பெருமானே என்னை துடைச்சு நீ என்னை ஒதுக்கி விட்டாலும் நான் உன் திருவடியை விட மாட்டேன் அப்படின்னாரு. அதுதான் அன்பு.
அந்த அளவுக்கு அருளாளர்கள் எப்படி இருக்காங்க பாருங்க. இந்த ஞானம், அன்பு, சிவருமன் மேல் கொண்ட பற்று. திருவடி சாமி திருவடி நான் விட மாட்டேன், எப்ப எனக்கு நிறைய அடியா இருக்காங்கப்பா, கொஞ்சம் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டா நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னாரு. கிடைக்கணும் போவேன், உனக்கு என்ன வேலை தெரியும் அப்படின்னாரு சிவபெருமான். சாமி என்ன இப்படி சொல்லிட்டீங்க, நல்லா தொழுவேன், வேற என்ன செய்ய உன்னை வணங்குவேன், வேற என்ன செய்ய நல்ல திருநீர் பூச்சிக்கிறேன், வேற செய்ய உன்னையே அடைக்கவும் பூந்துருவேன் அப்படின்னாரு. எப்படி சொல்ல பார்த்தீங்களா? தொழுது வணங்கி தூணீர் அணிந்து உன் அடைக்கலம் கண்ட அடிகளுக்குள்ள சிற்றம்பலத்து அரணே அப்படின்னாரு. எவ்வளவு பெரிய சிறப்பு! இப்படி கேட்கணும், சாமிகிட்ட கேட்கும் போதெல்லாம் இப்படி கேட்கணும். அப்ப சாமிகிட்ட என்ன கேட்கணும்? பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் நான் வேறவே வேண்டாம். இன்னொரு கேட்காரு, இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். சாமி நீ ஆடும்போது நான் என்ன செய்யணும், உன் திருவடிக்கையில இருந்து பாட்டு பாடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அத்தனையும் கொடுத்தாரு சிவபெருமான். எதையுமே விடல சாமி. அடுத்து பிறகு ஆக்கிட்டாரு. எப்பயும் மறக்காம இருக்கிறாங்க. இரவாத இன்ப அன்பு கிடைச்சிருச்சு. கடைசி என்ன பண்ணாங்க, இப்பயும் நீங்க திருவாலங்காட்டுக்கு போனீங்கன்னா, இப்ப இத்தனையும் எங்க கேட்கிறாங்க, இத்தனையும் கைலாசத்துல கேட்டு இத்தனையும் வரம் கேட்கிறாங்க. அவர் எங்க வருவாரு, திருவாலங்காட்டுக்கு வர சொல்றாரு. அதுக்கப்புறம் திருவாலங்காட்டுக்கே வர சொல்றாரு. வந்து அந்த நடனம் புரிந்து சாமி பேருமத்தில் கிளக்கி விடுகின்றார். அப்படி இந்த 4 வரமும் ரொம்ப ரொம்ப இதை சேக்கிழார் சாமி எடுத்து சொல்லும் போது, அம்மையாருடைய புராணத்துல அம்மையார் இதை கேட்டார்கள் என்று இதை சொன்னது யாரு? சேக்கிழார் சாமி சொல்றாரு அம்மையாருடைய புராணத்துல. அம்மையார் அவர்கள் இப்படிதான் இறைவனிடம் கேட்டார்கள். இதெல்லாம் நாம ரொம்ப முக்கியமா வச்சுக்கிடணும். பூஜையினுடைய முடிவுல இதெல்லாம் பாடணும். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாக வேண்டும் மீண்டும் இன்னும் மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாம வேண்டும் இன்னும் வேண்டு நான் மகிழ்ந்து வாடி அறவாடி ஆடும் போது அடியின் இருக்கே என்றார். அதுக்கப்புறம் பதிகம் பாடினாங்க பாருங்க, அற்புத திருவந்தாதி போன்ற பல பதியங்கள் பாடினாங்க அம்மையார். பிறந்து முடிவுகின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்திரின் சேவடியை சேர்ந்தேன் நிறம் தேனும் ஐஞாண்ட கண்டத்து வானோர் பெருமானே எஞ்ஞாண்டு தீர்ப்பது இடர் கலையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறி வணியாரேனும் சுடர் உருவில் என்பரா கோலத்து எரியாடும் எம்மானார்க்கு அன்பராது என் நெஞ்சி அவருக்கு எனக்கினிய எம்மானை ஈசனை யான் என்றும் மனக்கினிய வைப்பானை வைத்தேன் மனக்கவனை கொண்டேன் பிரானாக கொள்வதுவே இன்புற்றேன் இன்றோ எனக்கெரியது ஒன்று ஒன்றே நினைத்திருந்தேன் ஒன்றே துணிந்து ஒளிந்தேன் ஒன்றே என் உள்ளத்தின் உள்ளடைத்தேன் ஒன்றே கங்கையான் திங்கள் கடல் அதில் முடியான் பொங்கலிசேர் அங்கே இருக்கு ஆளாம் அது. பெருமானே என் நெஞ்சம் முழுவதும் உனக்குதான் சாமி, உன்னை தவிர இந்த உலகத்துல எனக்கு யாரும் சொந்தம் கிடையாது, ஒரே பொருள் நீதான். ஏன்னா உற்றால் ஆறுலையோ உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை கூத்தனல்லால் நமக்கு ஒரே பொருள் சாமி ஒருத்தர் தான். அந்த பொருளை இந்த அளவுக்கு அழிந்திருந்தா இந்த மாதிரி பாடுவாங்க. யோசிச்சு பாருங்க. ஒரே பொருள் ஒன்றே நினைத்திருந்தேன், அந்த ஒன்றுதான் உருவிங்கிறதுல துணிந்து ஒளிந்தேன், ஒன்றே என் உள்ளத்தின் உள்ள அடைத்தேன் ஒன்றே கான் கங்கையான் திங்கள் கதிர்முடியான் பொங்கலி சேர் அங்கே இருக்கு ஆளாம் அது. அந்த பொருள் எது? சிவம் அப்படின்னு அந்த அளவுக்கு ஆழ்ந்து பாடுறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு சாமி மேல உரைப்பா இருப்பாங்கன்னு பாருங்க. அம்மையே அப்படின்னது அவங்க அப்பா அப்படின்னு அந்த பாத மலரை தொட்டு வணங்கினாங்க பாருங்க, அது எவ்வளவு பெரிய சிறப்பு. அடுத்த நிமிஷமே வர கேட்க கேட்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க பாருங்க. 4 வரம் கேட்டாங்க. இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டில் உன்னை என்று மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டு நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். இப்பயும் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அம்மையார் அவர்கள் சிவபெருமான் திருவடிக்கீழ பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க, சிவபெருமான் நடனம் ஆடிக்கொண்டே இருப்பார். சாமி இத்தனைக்கு எங்க வந்தாரு, திருவாலங்காட்டுக்கு வர சொன்னாரு. வந்து அந்த நடனத்தை அந்த ஊர்த்துவ தாண்டவத்தை யாருக்கு காமித்தார் என்றால் காரைக்கால் அம்மையார் அவர்களுக்கு காமித்தார்கள். அது என்ன சபையாக இருந்தது என்றால் திருவாலங்காடு ரத்ன சபையாக அமைந்தது. பஞ்ச சபைகளில் முக்கியமான சபை ரத்ன சபை. உற்சபை சிதம்பரம், சித்திர சபை குற்றாலம், தாமிர சபை செப்பேடு, வெள்ளியம்பலம் மதுரை, ரத்ன சபை திரு ஆலங்காடு. இப்படி பஞ்ச சபையில் முக்கியமான சபை. அங்கதான் காளியோடாடி கனகாஜலத்தாடி ஊழியோடாடி ஓலையப்பி ஆடின்னு அங்கதான் காளியோட நடனம் ஆடினது எங்க திருவாலங்காடுல. அதுக்கப்புறம் தான் காளி தேவி தோல்வியை ஒப்புக்கொண்டு தில்லையுடைய எல்லையில் போயிருந்தார்கள். இப்பயும் பாத்தீங்கன்னா திருவாலங்காட்டுல அப்படி சுத்தி வரும்போது அந்த இடத்துல காளி கோயில் இருக்கும், நீ பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம அடுத்து போவோம், திருவாலங்காடுக்கு போவோம்.
அப்ப சாமி போட்டி போட்டு நடனம் ஆடும் போது சாமி அந்த குண்டலத்தை எடுத்து அப்படி காலையில மாட்டினார் பாருங்க, அப்படி தூக்கி காலை தூக்கி ஆடினா பாத்தீங்கன்னா அந்த ஊர்த்துவ தாண்டுவான். அது இப்பயும் போட்டு பாத்தீங்கன்னா அந்த சபையில சாமி தூக்கி நடனம் ஆடுற மாதிரி இருக்கும். எல்லா இடத்துலயும் இடது பாதத்தை தூக்கி ஆடினது சிதம்பரத்துல, வலது பாதத்தை தூக்கி ஆடினது மதுரையில, மேல தூக்கி ஆடினது திரு அலங்காடு. அப்படி ஒரு சிறப்பு, ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு தனிச்சிறப்பா சிவபெருமான் நடனம் ஆடி இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு அரும்பெரும் சிறப்பு. அதே மாதிரி குற்றாலத்திலையும் அந்த கூரையால் வேக போறாங்க, பொன்னால் வேக போறாங்க. அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த வாரத்துக்குள்ள நீங்க என்ன செய்யுங்க, முடிஞ்ச அளவுக்கு கொடுத்தீங்கன்னா போய் கொண்டு போய் நீங்க என்னைக்கு கொண்டு வந்துட்டீங்களா, சரி ரைட்டு. இருக்கவங்க கொடுங்க, இல்லாதவங்க இந்த வாரத்துக்குள்ள ரெடி பண்ணி அவங்களால இயன்றது குறைஞ்சது 500 ரூபாயில இருந்து சரி உங்களால முடிஞ்சதை கொடுங்க. கொடுக்கலாம். உத்தரகோசம் மங்கையிலையும் குற்றாலத்திலையும் நடராஜ பெருமானுக்கு மேல அந்த பொற்கூரை வைக்க போகின்றார்கள். அதுக்காக நம்மளால முடிந்த நிதியை கொடுத்தோம்னா, தங்கமாகவோ அல்லது பணமாகவோ கொடுத்தோம்னா அவங்க அந்த அரண்பணி நமது தியாகராஜன் ஐயா அவர்கள் அதை செவ்வனே செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாமெல்லாம் உறுதுணையாக இருந்து இதை கொடுத்தோம் என்று சொன்னால் அவருடைய பணி சிறப்பாக நடக்கும் என்ற காரணத்தினால் அதை அடியார் பெருமக்கள்லாம் இதை செவிமடுத்து கேட்டு அதன்படி அவருக்கு வேண்டிய தேவைகளை நாம் செய்வோம் என்று சொல்லி, இந்த காரைக்கால் அம்மையாருடைய கதையில் நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, அம்மையாரோட வரலாறு என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, சிவபெருமான் மேல் மிகுந்த பற்று கொள்ள வேண்டும், அதுல உறுதியா இருக்கணும். எப்படி அவங்க பிறந்து மொழிபெயர்ந்த பின்னெல்லாம் காதல் என்று இருந்தார்களோ, பிறந்த பிறவி எடுத்ததுமே அவங்களுக்கு யாரை பத்தி பேசுறாங்க, சிவபெருமானை பத்தி தான் பேசுறாங்க. அந்த அளவுக்கு சிவபெருமான் மேல் அன்பு நமக்கு வர வேண்டும். ரெண்டாவது என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, அடியார்களை உபசரித்தல். அம்மையார் அவர்கள் எப்படி அடியார்களுக்கு வேண்டுவன கொடுத்தார்களோ, செம்பொன்னும் நவமணிகளும் செழுந்துகிலும் எப்படி அடியார்களுக்கு வேண்டுவன, அதுவும் தன் பரிவினால் வேண்டுவன, தன் தகுதியில் வேண்டுவன கொடுத்தல் எப்படி சொன்னாரோ அதே போல நம் தகுதி அறிந்து அடியார்களுக்கு நம்மால் இயன்ற உதவியை செய்தல். இதெல்லாம் அம்மையார் செஞ்சாம செய்யலாம், சொன்னமா சொல்லலையா, எல்லாம் யோசிக்காங்க. நீங்க தயம் ஆகிக்கிட்டு இருக்கு, நீங்க எப்போ முடிப்பீங்க அப்படின்னு ஏதாவது சொல்றீங்களா, 7:30 தாண்டிடுச்சு, நீங்க கொஞ்சம் ஓவரா அப்படின்னு மட்டும் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு முக்கியமான சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட், அம்மையார் சப்ஜெக்ட். எப்படி இருக்கணும், அந்த ஊன்றுதலை உங்களுக்கு உள்ள வைக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு சாமி மேல நம்ம அன்பு விதைக்கணும். என்ன அன்பு விதைக்கணும் அப்படி கேட்கல, மெய்மையா உழவை செய்து விருப்பு என்னும் வித்தை என்ன விதை விதைக்கணும், சிவபெருமான் மேல ஆர்வத்தை விதைக்க வேண்டும். பொய்மையாம் கலையை வாங்க வேண்டும், பொறுமை என்னும் நீரை பாய்ச்ச வேண்டும். அப்படி இருந்து செம்மையில் நோக்கிக்கண்டு சிவகதி விளையும் என்று, தம்மையும் நோக்கிக்கண்டு தகவு என்னும் வேலியிட்டு செம்மையில் நிற்பாராக சிவகதி விளையும் என்று அப்பசாமிகள் சொல்வதற்கெனங்க நம்முடைய அன்பு முழுவதும் அவனுக்காக ஆக்க வேண்டும். அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வேற என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், இறைவன் என்ன கேட்க வேண்டும் என்று நாம் தெரிந்து கொண்டோம். அதே போல யாரையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மனதால் கூட நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மனதால் யாரையும் என்ன செய்யக்கூடாது, தவறான கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்க கூடாது. அதனாலதான் அம்மையார் என்ன பண்ணாங்க, பேய் வடிவம் கொண்டார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பேய் வடிவம் கொண்டார். அந்த கொங்கு திறங்கி நரம்பிழந்த அந்த பதியெல்லாம் பண்ணாங்க. இந்த பேய் வடிவம் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எந்த பேய் கிடையாது, இந்த சுடுகாட்டுல இருக்கிற பேய் கிடையாது. பேய் கணங்கள் சிவபெருமான் அருகில் இருக்கக்கூடிய பேய் கணங்களுடைய வடிவம் எடுத்தார்கள். இப்போது சிவபெருமான் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு பேய் கணங்கள் வடிவம். இந்த பூத கணங்கள் இருக்கு பாத்தீங்களா, சிவபெருமான் பக்கத்திலே இருக்க எண்ணற்ற பூத கணங்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அதுல சிவபெருமான் பக்கத்துல இருக்கக்கூடிய கணங்கள் யாருன்னா பேய் கணங்கள்னு சில கணங்கள் இருக்காங்க. அந்த கணங்களை தான் அம்மையார் அவர்கள் வேண்டி பெற்றார்களே தவிர இந்த பேய் வடிவத்தை அவர்கள் கேட்கவில்லை. மறந்துடக்கூடாது. என்ன வடிவம் தெரிஞ்சுச்சா, பேய் கணங்கள், பேய் வடிவமுடைய பேய் கணங்களுடைய வடிவத்தை அவர்கள் பெற்றார்கள். அப்ப அந்த வடிவம் பெற்றாங்கன்னா எப்பயுமே யார் பக்கத்துல இருப்பாங்க, சிவபெருமான் பக்கத்திலே இருந்து அவர் அம்மையார் பாட, சிவபெருமான் நடனம் ஆட. இப்பயும் நீங்க திருவாலங்காட்டுக்கு போனீங்கன்னா அந்த முன்னாடி அந்த ரத்தன சபையில கொஞ்சம் உள்ள தள்ளி இருக்கும். நீங்க போயிருக்கீங்களா ரத்தனங்கள்ல, உள்ள இப்பயும் அம்மையார் பாடுறது கேட்கும். உள்ள தள்ளி இருக்காரு, வெளியில நீங்க சுற்றி வரும் போது பாத்தீங்கன்னா
உள்ள அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அம்மையார் பாடிக்கிட்டே இருப்பாங்க, சிவபெருமான் நடனம் ஆடிட்டே இருப்பாரு. அதை சுத்தி வரும்போது ரொம்ப தள்ளி வச்சிருப்பாங்க. பக்கத்துல நம்ம கேட்க கூடாதுங்கிறதுக்காக உள்ள தள்ளி வச்சிருப்பாங்க அந்த ரத்தின அந்த உச்சவரை. அம்மையார் கீழே அப்படி பாடிக்கிட்டே இருப்பாங்க, சுவாமி நடனம் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு திருக்கோயில் தான் திரு ஆலங்காடு. இப்பதான் அது காரைக்கால் குரு பூஜை நடந்தது. ரொம்ப அற்புதமா நடத்திருக்காங்க. போகலாம் நினைச்ச முடியாம போயிடுச்சு. நான் இன்னைக்கு ஸ்டேட்டஸ்ல போடுறேன் பாருங்க, அந்த அம்மையாருடைய அந்த திரு நடனத்தை அப்படி சிறப்பா நடத்திருக்காங்க திரு ஆலங்காட்டுல. அங்க உள்ள அடியே நமக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. நான் குரூப்ல போடுறேன், எல்லாருமே பாருங்க. அப்படிப்பட்ட தனிச்சிறப்புடையது காரைக்காலுடைய இதை நம்ம சாதாரணமா சொல்லிட முடியாது. அந்த அளவுக்கு சிவபெருமான் அவங்களுக்கு கொண்ட அன்பு. இது என்ன நாள் தெரியுமா உங்களுக்கு? அவங்க எந்த நட்சத்திரத்துல மோட்சம் அடைந்தார்கள் என்று சொன்னால், பெருமாளுடைய திருவடியை அடைந்த காலம் நட்சத்திரம் பங்குனி சுவாதி அன்று. எப்படி சுந்தரம் சுவாமி சுவாதி நட்சத்திரத்தில் கைலாயம் சென்றாரோ அதே போல சுவாதி நட்சத்திரத்துலதான் அம்மையார் அவர்கள் பங்குனி சுவாதி நட்சத்திரத்தன்று சிவபெருமானுடைய திருவடி நீளதை அடைந்தார். எவ்வளவு சிறப்பு பாருங்க. இன்னொன்னு என்னன்னா, அம்மையார் அவர்கள் தான் முதல்ல தேவாரம் பாடினது யாருன்னா அம்மையார் தான் பாடினாங்க. பண்கள்ல பாடினது யாருன்னா அம்மையார் பாடினதுக்கு அப்புறம் தான் அந்த நட்டப்பாடை பண்ண வச்சுதான் ஞானசம்பந்த பெருமான் முதல்ல அந்த பதியத்தை பாடுறாரு. தோடுடைய செவியன் விடையேறி ஒரு பூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன்னு பாடுறாரு. யாரு? அம்மையார் பாடின பாட்டு நெட்டப்பாடு பண்ணு. அப்ப எந்த அளவுக்கு சிறப்புன்னு பாருங்க. அப்படி முதல்ல நமக்கு தேவாரம் பாடினது யாருன்னா அம்மையார். அவங்ககிட்ட இருந்துதான் பதியமே வந்தது. அதுக்கப்புறம் நமக்கு நிறைய அருளாளர்கள்லாம் வந்து நமக்கு எத்தனை முறை அப்பப்ப சாமி என்ன பண்றாரு, ஒரு அருளாளர்களை வரவழைத்து நமக்கு போதிச்சுட்டே தான் இருக்காரு. நாம திருந்தின பாடா இல்லை. இருந்தாலும் அந்த பதியத்தெல்லாம் பாடி நாம் மேன்மை அடைவோம் என்று சொல்லி இதுகாரம் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து அம்மையாருடைய புகழை நீங்கள் கேட்டதனால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியின் உரையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிட்டோம். கொலை மத கரியன முக மத தனகிரி கும்ப தனமானார் குமுத இதழ் வருகி உருகி மயல் ஒன்று திடுநாயலி கவலைகள் கெட உணதருள் விழி நின்று சிடவேதானதிருவடி மலர் இணை மனதினில் உற நின் பற்று அடைவேனோ விளையன வடமலை உடையவர் அருளிய செஞ்சொல் திருவாளா இறைகடலிடை வரும் மதுரரை வகை செய்த செந்தில் வதிவேலா இளைஞர் முதலிவ மயில்புற மகளும் விரும்பி புணர்வோனே இருதனி மரக மயில் வரு குமர இடங்க பெருமாளே கவலைகள் கெட உணதருள் விழி நின்று இடவேதா கைலாய பரம்பரை சிவஞான போத நெறி காட்டும் என்னை பயிர்வாய்ந்தான் தந்ததிக்கோர் விஞ்ஞான பானுவாய் குயிலாரும் பொழில் திருவாவுடு திருவாள் ஒரு நவச்சிவாய் தேவன் சைலாதி மரபுடையவன் திருமரபு நீடூடி தலைக மாதோ வான்முகில் வளாது வேகமடிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத ஈழ்வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்முகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மையம் நீடுக மாமலை உண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தொங்குக தெய்வவன் திருநீர் சிறக்கவே என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளம் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் இளவி உலகலாம் அரகண பார்வதி பதே விநாயகனே போற்றி வெற்றிவேல் முகனுக்கு திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம் அப்படியே வந்துட்டாங்க நினைக்கிறேன்.